2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 Chronicles 16:8. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையாய் இருந்தார்கள் அல்லவா? நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உம்மது கையில் ஒப்பு கொடுத்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 8வது வசனம். Read it in English. Where the Ethiopians were the Ethiopians and the Lubims, not a huge army with very many chariots, very many chariots and horsemen into your hand. Yeah, you relied on the Lord. He delivered them. You relying on the Lord. Amen. கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கிற அனுபவம். ஹல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. When you relied on the Lord, He delivered them into your hand. Yes. When you fought them, when you relied on the Lord, He delivered them into your hands. Hallelujah. நீர் அவரை சார்ந்து கொண்ட போதெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. ஆசா ராஜாவை குறித்து இங்கு நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானியை கொண்டு கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். கர்த்தர் இப்ப என்ன செய்தார்? ஆசா ராஜா, நீங்க அந்த சரித்திரத்தை வாசிப்பீர்கள் என்றால் 14ஆம் அதிகாரத்துல சுருக்கமாய் சொல்வது நன்றாக கவனிக்கணும். I need your concentration. 14ஆம் அதிகாரத்துல அந்த ஆசா ராஜா தன் தகப்பனுக்கு பின்பாக அபியாவுக்கு பின்பாக ஆசா அந்த பட்டத்துக்கு வருகிறான். ஆசா தேவனுடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்கிறான். அந்நிய தேவர்களை விலக்குகிறான், பலிபீடங்களை அகற்றுகிறான், மேடைகளை அகற்றுகிறான், சிலைகளை உடைத்து விக்கிர தோப்புல வெட்டி பெரிய காரியங்கள்லாம் செய்கிறான். மற்றும் கர்த்தரை தேடும்படிக்கு நியாயப்பிரமாண கட்டளை செய்யும்படிக்கு யூதாவுக்கு கற்பிக்கிறான். ஹல்லேலூயா. பின்பு ஹல்லேலூயா, glory to God, அந்த மேடைகள் விக்கிர தோப்புகள் எல்லாம் அழித்த பிறகு அவனுடைய ராஜ்யபாரத்தில் இளைப்பாறுதல், கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்று வேதம் சொல்கிறது. அதன் பின்பாக இப்படி அமைதியாய் கர்த்தரை தேடி கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள்ல நம்ம உண்மையாய் செம்மையாய் எல்லாவற்றிலும் தேவ பயத்தோடு நடக்கும்போது அமெரிக்கையை கர்த்தர் கட்டளையிடுகிறார். இப்படி இருக்கிற சூழ்நிலையில ரொம்ப அமெரிக்கையா இருந்தாலும் ஒரு பிரச்சனை போராட்டம் இல்லைனாலும் வம்புதான். அங்கே 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடு 300 ரதங்களோடு புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். ஹல்லேலூயா. அப்போ ஆசாவுடைய ஜெபம் என்ன தெரியுமா? 11வது வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். இது ரொம்ப ஃபேமஸ் வசனமா போச்சு. அவ்வளவு நல்ல ஜெபம் செய்தான். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து. என்ன சொல்லுகிறான்? தேவனாகிய கர்த்தாவே, desperately crying out to God for his help, and he was relying on God 100%. Hallelujah. எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உமது நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விட்டாதே. ஆமென். அப்பொழுது கர்த்தர் எத்தியோப்பியரை ஆசாவுக்கு யூதாவுக்கு முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். ஹல்லேலூயா.
திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் செய்தால் சத்துருக்கள் திரும்ப எழும்பவே முடியாது. நொறுங்கி போகிற அளவுக்கு கர்த்தர் முறியடிப்பார் வேரோடு. எப்போ அதை செய்தார்? ஓ, நாங்கள் உம்மை சார்ந்து உமது நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்கிறான், உம்மை சார்ந்து உமது நாமத்தில். சொல்லுங்க, உம்மை சார்ந்து உமது நாமத்தில். ஆவியானவர் அசரியாவின் மேல் வந்து 15வது அதிகாரத்துல பேசுகிறார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை விட்டீர்களால் அவர் உங்களை விட்டு விடுவார். இவ்வளவு எச்சரிப்பின் சத்தம் 15வது அதிகாரத்துல வருகிறது. பின்பு நல்ல வெற்றி கிடைத்த உடனே அவங்க பாருங்க, வேதம் சொல்லுகிறது அதே 15ஆம் அதிகாரத்துல, ஹல்லேலூயா, glory to God. 15வது வசனத்தின் பிற்பகுதியிலே, கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். ஹல்லேலூயா. ஒரு யுத்தத்தை கொடுத்தார், கர்த்தரை சார்ந்து கொண்டார்கள், பெரிய ஜெயத்தை கொடுத்தார். பின்பு யுத்தம் இல்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணினார். 19வது வசனம், ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷத்துக்குள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, நான் கவனிங்க. ஆரம்பத்துல ஆரம்பம் நம்ம ஃபயரா இருந்தா முடிவு வரைக்கும் ஃபயர்ல தான் இருக்கணும். இங்க இளைப்பாறுதல் வந்துருச்சு, யுத்தம் இல்ல. ஸ்பிரிட் அப்படியே ஆவியானுக்கு நல்லா இளைப்பாறுதல், ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. நடந்த சம்பவம் என்ன? 36ஆம் வருஷத்துல இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்பவன் யூதாவுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வருகிறான். கவனிச்சீங்களா? ஒரே ஒரு இஸ்ரவேலின் ராஜா யுத்தம் செய்ய வந்த உடனே இவன் என்ன செய்தான்? ஆலயத்தில 12வது வசனம், கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பென்னாதாத் என்னும் சீரியா ராஜாவின் இடத்துக்கு அனுப்பி அவனுடைய உதவியை கேட்கிறான். ஹல்லேலூயா. அந்த சீரியா ராஜா வந்து இஸ்ரவேல் ராஜாவை துரத்தி விட்டுட்டு அவனுக்கு வெற்றி பணம் கொடுத்து வெள்ளியும் பொண்ணும் கொடுத்து இவன் இப்பொழுது வெற்றியை சம்பாதிக்கிறான். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் அந்த பாஷா போய் விடுகிறான் இஸ்ரவேலின் ராஜா. அதை கேள்விப்பட்டு உடனே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானியை அனுப்பி, 7வது வசனம், அவனை நோக்கி, ஆசாவின் இடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. சத்துருக்களை சார்ந்து கொண்டு இஸ்ரவேலை மறங்கடிக்கிறான். அப்போதான் ஆண்டவர், மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகாசேனையா இருந்தார்கள். நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோ உன் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தாரே. ஹல்லேலூயா. இந்த விஷயத்துல மதி இல்லாமல் இருந்தால் இது முதல் கொண்டு உனக்கு யுத்தங்கள் நேரிடும். ஆமென். கர்த்தரை சார்ந்து 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 ஜீவிக்கிறது தான் ஒரு தேவ பிள்ளைகளுடைய அனுபவம். கர்த்தர் எவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்த போதிலும் பாருங்க, கவனிங்க, இளைப்பாற பண்ணினார். அதனாலதான் ஏன் எனக்கு இவ்வளோ யுத்தம்? எப்பவுமே யுத்தத்துல இருக்கும் போதுதான் நமக்கு கர்த்தரோட கூட இருக்கிற ஸ்லாக்கியம் கிடைக்கிறது. நியாயாதிபதிகள்ல ஒரு விசேஷம், ஒரு காரியத்தை நான் பார்த்து, யூத இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்கும் போது ஒரு எனக்கு கேள்விக்குறியாக இருந்தது. இவர் அந்த ஜனங்களிடத்துல இருப்பு ரதங்கள் இருந்தபடினாலே அவர்களை துரத்தி விட கூடாமல் போயிற்று. ஏன் ஆண்டவரை, இருப்பு ரதங்கள் இருந்தா உங்களால துரத்த முடியாதா? ஏன் துரத்தி விட கூடாமல் போயிற்று? அது ஏன் அப்படி போட்டிருக்குது? உங்க பவர் இல்லையா ஆண்டவரே அப்படின்னு கேட்கிற மாதிரி தோணுச்சு வாசிக்கும். அப்பதான் ஆவியார் நடத்தினாரு, இருப்பு ரதங்கள் இருந்தபடியால் அப்படின்னு அங்க எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? இஸ்ரவேல சொல்லியிருப்பாங்களா?
உங்களுக்கு இருப்புறதங்கள் இருக்குப்பா, நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டா முடியாதுதான். ஆமென். Iron chariots. So they look to the iron chariots. கர்த்தர் சொன்னார், கர்த்தர் எனக்கு உணர்த்துறார், அவர்கள் இருப்புறதங்கள் இருக்கிறது என்று அதை மேன்மை பாராட்டுகிறதுனால கர்த்தர் அந்த கிரியை செய்ய முடியல. ஆமென். ஆனா இங்க பாருங்க, எத்தனை 300 இருப்புறதங்களா? 300 தானே? ஹல்லேலூயா. ஏராளமான மகா பெரிய சேனை, ஏராளமான ரதம், மிகவும் ஏராளமான ரதங்கள். கர்த்தர் அவர்களை ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கினார், நொறுக்கினார். திரும்ப எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு மடங்கடித்தார். காரணம், இவன் இருப்பு ரதங்களையும் பார்க்கல, ஏராளமான கூட்டத்தை பார்க்கல. கர்த்தரை நோக்கி பார்த்து, உம்மை சார்ந்து நிற்கிறேன், எனக்கு உதவி செய்யும், பலம் உள்ளவனுக்காகவும் பலமற்றவனுக்காகவும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று கெஞ்சி ஜெபித்த போது கர்த்தர் அவர்களை நொறுக்கி போட்டார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரிக்க கூடாமல் போனது அந்த இருப்புறதங்கள் இருக்கிறது என்று சொல்லி அவர்களை துரத்தி விடக் கூடாமல் போனது எனக்கு சேடா இருந்தது. அப்பதான் ஆண்டவர் உணர்த்தினார், அந்த ஜனங்கள் என்னை மேன்மைப்படுத்துறதை விட்டுட்டு இருப்புறதங்களை மேன்மைப்படுத்தினால அவங்களால துரத்தி விடக் கூடாமல் போயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரை மேன்மைப்படுத்தாமல் பிசாசையும் பிசாசின் வல்லமைகளையும் பிசாசின் அதிகாரத்தையும் நம்ம மேன்மைப்படுத்த கூடாது. வரும்போது இஸ்ரவேல் ராஜாவோட யுத்தம் பண்ண வேண்டியது கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் அவன் எங்க வந்தா முதல்ல அவனுக்கு ஞாபகம் வந்ததெல்லாம் வெள்ளி பொன்னின் மேலே. ஹல்லேலூயா. தேவாலயத்திலிருந்தும் அரண்மனையிலிருந்தும் வெள்ளியையும் பொன்னையும் சார்ந்து கொண்டான். இன்றைக்கு ஜனங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்வதற்கு பதிலாக யாரை சார்ந்து கொள்கிறார்கள்? யாரை சார்ந்திருக்கிறார்கள்? More than God. Hallelujah. People lean and depend and rely on their monthly income. மாத வருமானத்தை சார்ந்திருக்கிறார்கள், பணத்தை சார்ந்திருக்கிறார்கள், தங்களுக்கு சொத்து சுதந்திரங்கள் ஐஸ்வர்யங்களை சார்ந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவன் முதல்ல ஞாபகம் வருது, வெள்ளி பொன்னெல்லாம் எடு. ஹல்லேலூயா. பணம் கொடுத்து எதையும் வாங்கிடலாம், பணம் கொடுத்து எதையும் செய்திடலாம், பணம் கொடுத்து எல்லாத்தையும் சாதிச்சிடலாம். சாதித்தானா இல்லையா? அந்த சீரியா ராஜா வந்து அவன் விரோதமா யுத்தம் செய்ய வருகிறான் தெரிஞ்ச உடனே பாஷா என்ன செய்கிறான்? யூதாக்கு விரோதமாய் கொத்தளம் கட்டுகிறதை நிறுத்தி விடுகிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு பணத்தை கொடுத்து நிறைய சாதிக்கிறது கிறிஸ்தவங்க தான். தேவனை வைத்து சாதிக்கிறதை காட்டிலும் பணம் வைத்து இதை செஞ்சிடலாம், அதை செய்திடலாம். வேதமும் சொல்லுது, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவன், ஓ ஹல்லேலூயா, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனால் கூடாது, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். One person cannot serve two masters. Hallelujah. You cannot serve God and mammon. Mammon na panam. எல்லா ஐஸ்வர்ய சம்பனர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. நடுங்கிட்டு இருக்குது அநேக தேசங்கள், கிரீஸ், இன்னும் பல எந்த தேசங்கள், அநேக தேசங்கள் என்ன ஆயிட்டு இருக்குது? பேங்க்ரப்ட் ஆயிட்டு இருக்குது. ரிசெஷன் பீரியட். அமெரிக்கா சொல்றது ரிசெஷன் பீரியட். சவுதி அரேபியாவை அமெரிக்கா த்ரெட்டன் பண்ண உடனே சவுதி அரேபியா சொல்றானா, உன்கிட்ட இருக்க வாங்கின பாண்ட்ஸ் எல்லாம் நான் வித்துருவேன், உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. இப்படி பணம், பெரிய பெரிய தேசமே பணத்தை நம்பி வாழ முடியாது. ஹல்லேலூயா. தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு, தேவனுடைய கிருபை இல்லாவிட்டால் தேசம் தேசமாக கடனாளியாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு மனுஷன் இல்ல, தேசம் தேசமாக கடனாளிகளாய் மாறிக்கிறோம். நல்ல வல்லமையா இருந்த தேசங்கள் எல்லாம் கூட கர்த்தர் தேசம் தேசமாய் தொட்டு கொண்டிருக்கிறார். பணம் இருந்தது போதும், பணத்தின் மேல நம்பிக்கையா இருந்தார்கள், சாதிச்சான். ஆனால் தேவனுடைய தயவை இழந்தான்.
பணத்தை வச்சு சாதிச்சிடலாம். நான் இதை சமாளிச்சிடுறேன், அந்த சமாளிச்சிடுறேன், இந்த பிரச்சனையை தீர்த்துடுறேன். மனுஷீக பலத்துல முயற்சியில கர்த்தரை சார்ந்து கொள்ளாம ஓடும் வண்டி. ஆனால் கர்த்தர் உன்னோட இருக்க மாட்டார். இது முதற்கொண்டு உனக்கு யுத்தங்கள் நேரிடும். வேதம் சொல்லுகிறது எவ்வளவு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பின்பு ஆசாவுக்கு நோய் கொண்டான். நோய் கொண்ட போது கூட அவன் வியாதியிலும் 12வது வசனம் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? எந்த பிரச்சனையானாலும் அவரை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. எந்த பிரச்சனையானாலும் அவரை நோக்கி பார். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவர்கள் வெட்கமடையவில்லை, வெட்கமடையாது. அவரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெள்ளியும் பொண்ணும் அவனுக்கு முக்கியமா இருந்தது. இரண்டாவது யாரு? சீரியா ராஜா, சீரியாவின் ராஜா என்று அவனை உயர்த்தினான், மேன்மைப்படுத்தினான். அவருடைய உதவியை நாடினான். ஹல்லேலூயா. பெரிய ராஜாங்க, பெரிய பதவியில் இருக்கிறவங்க, பெரிய சிபாரிசுங்க, பெரிய பவருங்க அவரு. கர்த்தரை காட்டின வேற பவர் உண்டா? ஹல்லேலூயா. சின்ன தாவீது ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவன். இஸ்ரவேலரை ஒரே ஒரு பெலிஸ்தியன் இஸ்ரவேல் சேனை அனைத்தையும் கலங்க பண்ணி கொண்டிருந்தான், கோலியாத். சவுலும் அவனுடைய போர் வீரர்களும் பயந்து நடுங்கி ஒழித்துக் கொள்கிறார்கள் கோலியாத்துக்கு முன்பாக. காரணம், இந்த யுத்தத்தை அவர்கள் ஏற்று நடத்தினார்கள், தேவனுடைய கரத்தில் கொடுக்கவில்லை. இந்த யுத்தத்திலே அவர்களையும் கோலியாத்தையும் கம்பேர் பண்ணுகிறார்கள், ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். யாரை யார் ஒப்பிட்டு பார்க்கிறாங்க? கோலியாத். நாம இந்த மூலைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வேவு பார்க்க அனுப்பின போது கூட காலேபும் யோசுவாவும் அவனோடு கூட இன்னும் 10 பேரும் சேர்ந்து கானான் தேசத்தை வேவு பார்க்கும் போது காலேபும் யோசுவாவும் பார்த்த பார்வை வேறையா இருந்தது. மற்ற 10 பேரும் சொன்னான், ஐயோ அந்த ஜனங்கள் பெரிய நெடிய ஆட்கள், ஏனாக்கியர்கள். ஓ, அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிய போல இருந்தோம். உன்னையே என்ன சொல்றது, மட்டுப்படுத்துறது. உன்னை தாழ்வு, அது தாழ்வு அல்ல, தாழ்வு மனப்பான்மை. கர்த்தரை இழிவுபடுத்துகிறாய். உன் மேல் இருக்கிற கர்த்தருடைய அபிஷேகத்தை அசட்டை செய்கிறாய். அவங்க ரொம்ப பெரியவங்க, எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருக்கிற என் கர்த்தர் பெரியவர் என்கிற மேன்மை பாராட்டல் உனக்கு உண்டா? என்னில் இருக்கிற கர்த்தர் எனக்கு பெரியவர் என்பதை நீ மேன்மை பாராட்டுவாய் என்றால் கர்த்தரை சார்ந்திருப்பாய். ஒரு சூழ்நிலையும் உன்னை மேற்கொள்ள முடியாது. அது உனக்கு கீழ்பட்டு இருக்கும். உனக்குள் இருக்கிற பெரியவரை நீ மட்டுப்படுத்துகிறாய். உன்னை தாழ்மைப்படு. மனுஷனுக்கு முன்பாக, இந்த மாதிரி பெரிய பெரிய அதிகாரங்களுக்கு முன்பாக, ஓ ஹல்லேலூயா, அவர்களை மனதிலே எண்ணத்திலே மேன்மைப்படுத்தினார். வாயில கூட சொல்லிருக்க மாட்டேன், ஐயோ அவங்க ரொம்ப பெரியவங்க, ஐயோ அவங்க ரொம்ப பெரிய பதவிங்க, அவங்க அதுங்க இதுங்க. எனக்கு யாரையும் பார்த்தா அப்படி பெரியவங்கன்னு தோணவே தோணாது. குயின் எலிசபெத்தா இருக்கட்டும், அமெரிக்கன் பிரசிடென்டா இருக்கட்டும், I never see them as somebody very great. I never ever thought. நேர்ல வந்தாலும் எனக்கு அப்படித்தான் இருக்கும். காரணம் என்ன? நான் பெருமைனால அல்ல, என் இருதயத்துல ராஜா வீற்றிருக்கிறார், முடிசூட்டப்பட்டு இருக்கிறார், சிங்காசனத்துல இருக்கிறார், அவர் ராஜாவாக இருக்கிறார். அவருக்கு முன்பாக எந்த ராஜனும் இல்லை. எல்லாரும் மதிப்போம், கனப்படுத்துவோம், ஆனா ஒருவரையும் மேன்மைப்படுத்த மாட்டோம். பணிவாய் தாழ்மையா இருக்க வேண்டியதுதான். ஆனால் ஏன் ராஜாவின் சேகம் வீரம் நமக்குள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, கானான் தேசத்தை சுதந்தரிக்கும் யோசுவாவும் காலேபும் சொன்னாங்க, நம்ம ஈஸியா அவளை ஜெயித்து விடலாம். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருந்தார். Change your attitude. தேவனை மறந்து போயிடுறோம். நம்மையும்
சூழ்நிலையும் கம்பேர் பண்ணுகிறோம். அந்த சூழ்நிலையை பெரிதுபடுத்துகிறோம். அதை மேக்னிஃபை பண்ணுகிறோம். சாத்தான் தன்னை பெரிதாக காண்பிக்க பார்க்கிறான். அவன் எப்ப காண்பிக்க பார்ப்பான்? மனம் பலகீனமா அவனுக்கு முன்பாக, துன்மார்க்கனுக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலங்கின சுனைக்கும் கெட்டு போன நீரூற்றுக்கும் சமாதமாயிருக்கும். ஹல்லேலூயா. துன்மார்க்கன் அவங்க யார்? துன்மார்க்கர் அவங்க யார்? பாவத்தில் இருக்கிறவர்கள், அவர்கள் துணிகரக்காரர்கள். நீயா இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்ட நீதிமான். இப்ப யாருக்கு கம்பீரம் ஜாஸ்தி இருக்கிறோம்? ஹல்லேலூயா. glory to God. ஆரம்ப நாட்கள்ல தான் சொன்னேன், ஒரு பையன் ஒரு இந்துல இருந்து ஒரு பையன் கத்தருக்குள்ள வந்துட்டான்னு சொல்லிட்டு அவனுடைய சகோதரன் ஆவும் வர நான் சொன்னேன், நீ இவ்வளோ துன்மார்க்கமா நடக்கிற, உனக்கு இவ்வளவு தைரியம் இருக்கும்னா இயேசு வழிபடுற ஆராதிக்கிற எனக்கு உன்னை விட எவ்வளவு அதிக தைரியம் இருக்கும். மைடா ஃபார் ஹல்லேலூயா. துன்மார்க்கத்துல பாவத்தை செஞ்சுட்டு அசுத்தத்துல வாழ்ந்துக்கிட்டு அவ்வளோ தைரியத்தை பிசாசு கொடுப்போம்னா, கத்தருக்கென்று உத்தமமா வாழ்ந்து கத்தருக்கென்று கத்தருக்குள்ளே உண்மையாய் ஜீவித்து கத்தருக்காக பிரயாசப்படுற எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? போட. ஹல்லேலூயா. சில நேரம் தைரியத்தை கொடுக்குறாரு, அதை அடக்கி கீழ்படுத்த வேண்டியது. ஹல்லேலூயா. கை பேசுற அளவுக்கு வந்து சில நேரம் போட்டா இருக்கு. யாராவது ரொம்ப ஸ்மார்ட்டெல்லாம் பண்ண கோவம் வருது. சின்ன பசங்க தான், பெரியவங்க அடிச்சு நொறுக்கிடலாமான்னு. சரி, இதுல என்னத்தை நம்ம பண்றது? தாய் தகப்பனுக்கு கவலை இல்லை, நமக்கு என்ன வந்துச்சு? ஹல்லேலூயா. கவனிங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற அனுபவம் இருக்குதா? தாவீது கோலியாத்தை சட்டையே பண்ணல. என்ன தாவீது, எப்படி உனக்கு தைரியம் வந்தது? அவன் இருதயம் எல்லாம் இயேசு தேவன், அவன் சிந்தையெல்லாம் தேவன், அவனோட வாயெல்லாம் தேவன், அவனோட செவியெல்லாம் தேவன், அவனுடைய செயலெல்லாம் தேவன், அவன் நடக்கையெல்லாம் தேவன். ஹல்லேலூயா. அவன் தேவனால் நிரப்பப்பட்டவனாய் இருந்தான். நீ தேவனால் நிரப்பப்பட்டவளாய் பட்டவனாய் இருந்தா உனக்கு முன்பாக எந்த கோலியாத்து வந்தாலும் வெக்கப்பட்டுட்டு போயிடுவோம். சி, நான் என்ன இவ்வளோ பயமுறுத்த பார்க்குறேன், இது கொஞ்சம் கூட அசைய மாட்டேங்குது. ஒரு லேடி தானே அப்படின்னு இருப்பாங்க. லேடிக்குள்ள இருக்கிறவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியல. ஹல்லேலூயா. ஒரு பயமா, ஒரு தீகல, ஏன் பயப்படக்கூடாது என்றல்ல, எனக்குள் இருக்கிறவர் பெரியவராக அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் எனக்குள் இருக்கிறவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி அவரை கனப்படுத்தி அவரை உயர்த்தி அவரை மேன்மைப்படுத்தி அவரை புகழ்ந்து ஹல்லேலூயா. எனக்குள் இருக்கிறவர் எங்க இருக்கிறார்? மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் இருப்பது அந்த ரகசியம். தின்சா என்னென்னமோ செய்ய என்ன செய்யுங்க, அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல கர்த்தரை நம்புகிற நிலைத்திருப்பார்கள். ஹல்லேலூயா. நாம் அசைக்கப்படுவதில்லை, நம்ம நினைக்கிறவங்க ஒண்ணுமில்லாமல் நிர்மூலமாய்ப்போம். ஹல்லேலூயா. ஆகினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவனை பாருங்க, அந்த பெனாதாத் ராஜா, சீரியாவின் ராஜா, அவனுக்கு பணத்தை கொடுத்து, இன்னைக்கு ஈஸி வேல பணத்தை கொடுத்து வேலையை முடிச்சிடணும். கவனிங்க, உன்னால முடிந்த காரியமாக இருந்தாலும் ஹல்லேலூயா, ஈஸி வே. எது ஈஸியா? ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறது ஈஸியா? கர்த்தரை சார்ந்து கொள்வதற்கு அவனுடைய மனம் அலக்களிக்குது. கர்த்தர் உண்மை சார்ந்து ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக வந்து நிற்கிறோம் சொல்றதுக்கு அவருக்கு இப்ப பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆகி போச்சு. ராஜாவான புதுசுல உண்மை சார்ந்து இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்கிறோம். ஏன்னா அப்பதான் புதுசா ராஜாவா இருக்கிறான். இப்ப 35 வருஷம் சர்வீஸ். ஹல்லேலூயா. 35 வருஷம் அந்த ராஜாவா இருக்கிறான். பணத்தை கொடுத்தா எவனாவது வந்து யுத்தம் செய்ய போறான்?
பணத்தை கொடுத்தா வேலை ஆக போகுது. நீயும் நானும் ஒன்றால் பணபலனும் மாம்ச பலனும் சார்ந்து கொண்டால் வேலை ஆகும். ஆனால் தேவன் நம்மோடு இருக்க மாட்டார். எரேமியாவின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் அல்லவா, மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு, அல்லேலூயா, மனுஷரை நம்புகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். எரேமியா 17:5 வாசிங்க. ஹalleluya. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. மனுஷன் மேல அவ்வளோ நம்பிக்கை. அடேங்கப்பா. அப்புறம் மாம்சமானதை புயபலம், உன் பலத்தின் மேல அவ்வளோ நம்பிக்கை. இவனை கைவிடக்கூடிய எல்லா காரியத்தின் மேல நம்பிக்கை வைத்து கைவிடாத நேசர் மேல நம்பிக்கை இழந்து போகிறாயே, நேசரை சார்ந்து கொள்ள தவறுகிறாயே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக பணிவாய் தாழ்மையாய். ஏன் யுத்தங்கள் வருது நான் கூட பேசிக்கொண்டிருந்தேன். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சில ஜாதிகளை நான் துரத்தாமல் இருந்தேன். ஒண்ணு, அவர்களை சோதிப்பதற்காக, அந்த ஜாதிகளுடைய வழக்கத்தின்படி அவர்கள் நடக்கிறார்களா என்று அவர்களை சோதிப்பதற்காக நான் அந்த ஜாதிகளை துரத்தல. நீங்க வீட்டுல வாசித்துக் கொள்ளுங்க நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல. இரண்டாவது கர்த்தர் சொல்றார், ஏன் நான் துரத்தி விடவில்லை என்றால், பின்வரும் சந்ததி யுத்தம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க யுத்தம் செய்து பழகணும், அதற்காக நான் அனுமதிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்பதான் கர்த்தரை சார்ந்து அவங்க என்ன செய்வாங்க? யுத்தம் செய்வாங்க. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய சொந்த பலத்தையோ சுய முயற்சிகளோ அல்ல, கர்த்தரை சார்ந்து கொள்வதனாலே நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து அவருடைய துணையில நின்று பார். 147 சங்கீதம் நினைக்கிறேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரன் மேல் நம்பிக்கையாய் இருப்பதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருக்கிறதே நலம். அப்படிதான் இருக்கு. ஆமா. 146:3 பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனை நம்பாதே. ஹல்லேலூயா. 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். ஆகையினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத ஜனங்களை நீ நம்பி மோசம் போய்கொண்டு கர்த்தரை விட்டு விலகி கொண்டிருக்கிறாய். கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் இருதயத்திலே வேதம் எங்க சொல்லுது? தன் இருதயத்தில். அப்படிதானே வாசிச்சீங்க எரேமியாவின் புஸ்தகம் 17:5. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு இருதயம் உள்ள மனுஷன். எங்க கர்த்தரை விட்டு விலகிறது? எங்க கர்த்தரை விட்டு விலகிறது? இருதயத்துல. சரீரத்துல வந்து உட்கார்ந்துடுறோம், காலையில சாயங்காலம். இருதயத்திலே கர்த்தரை விட்டு விலகுகிறாய், சிந்தையிலே கர்த்தரை விட்டு விலகுகிறாய். You are absent from God in your mind, in your action, in your spirit, in your heart. Absenting yourself. Presence of mind. கர்த்தர் மேல presence of mind இருக்கிறதா? இன்னைக்கு பாருங்க, பெரிய பெரிய தேசங்கள் பட்டணங்கள் எல்லாம் கூட ஐஸ்வர்யத்தினால விழுந்து கொண்டிருக்கிறது. தேவனற்றவர்களாய் போய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். சுய முயற்சி முயற்சி முயற்சி. ஏன் கர்த்தர் நம்மள பப்பட் மாதிரி அப்படி வச்சிருக்காரா? இல்ல, அவரை சார்ந்து அவர் கீழ்பட்டு இருக்கும்போதுதான் இந்த உலகத்துல இருக்கிற வல்லமைகளை ஜெயிக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. உன் இருதயத்துல கர்த்தரை விட்டு விலகிறது ஒரு சபிக்கப்பட்ட நிலைமை. என்ன நிலைமை?
சபிக்கப்பட்ட நிலைமை. சிந்தையில கர்த்தரை விட்டு விட்டு வாழ்றது ஒரு சபிக்கப்பட்ட நிலைமை. கர்த்தர் சொல்லுகிறார், சபிக்கப்பட்டவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை நீ அப்படி கர்த்தரை விட்டு விலகி உன் மனுஷரையும் பொண்ணையும் பொருளையும் வெள்ளியையும் சார்ந்து நம்பி வாழ்ந்திருப்பாய் என்றால் இன்றைக்கு மனம் திரும்ப. ஆமென். கர்த்தருடைய நாள்ல அந்திகிறிஸ்து நாட்சியில பொன்னையும் வெள்ளியும் தூக்கி வீதியில எறிவாங்க. என்னத்துக்கு? எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் ஃபுல்லா ஒன் மேன் சிஸ்டம். ஒண்ணுமே பணம் பொருளா பணம் புழக்கமே இருக்காது. எப்படி பிசாசு தேவனை விட்டு உன் இருதயத்தை பிரித்து உலகத்தின் ஐஸ்வர்யத்தை சார்ந்து கொள்ள பார்க்கிறான். அடுத்தது மனுஷரை சார்ந்து கொள்ள வைக்கிறான். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தரை தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளுங்க. அவர் தேவனுடைய குமார், இந்த பூமிக்கு ஜீவனை கொடுக்க வந்த சொல்லிட்டு he has all capability. கெத்செமனே தோட்டத்தில் அவரை பிடிக்க வந்த போது வேலைக்காரனுடைய காதரை வெட்டினான் பேதுரு. அப்பொழுது இயேசு சொல்றாரு, மட்டும் நிறுத்து, நான் வேண்டிக் கொண்டால் தேவ தூதர்களை ஏராளமாக பிதாவாகிய தேவன் அனுப்பி எனக்காக யுத்தம் செய்ய மாட்டாரா? நான் நினைத்திருந்தால் எனக்கு வேண்டும் என்றால். ஆமென். வாசிங்க வேண்டாம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. 53வது வசனம். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? And he was able. அவர் நினைத்திருந்தால், அவர் வேண்டிக் கொண்டால் பிதாவாகிய தேவன் 12 லேகியோனுக்கு அதிகமான தேவதூதர். ஒரு லீஜன் 6000, 6000 பேர் நினைக்கிறேன். அப்போ 12ன்னா 70. ஒரு லீஜன் 6000, 12 லேகியோன் 72,000 தூதர்கள். 72,000 தூதர்களை எனக்காக அனுப்ப மாட்டாரா? ஒரு தூதனை கொண்டு ஒரே ராத்திரியில தேவன் 185,000 பேரை சங்கரித்தார். 72,000 தூதர்கள். நான் நினைத்தா, நான் வேண்டிக் கொண்டா பிதா அனுப்ப வல்லவராக இருக்கிறார். அப்படி செய்வேனா இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்ற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? தன்னை அடக்கினார், தன்னை ஒடுக்கினார். ஹலோ, தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உன் சுயத்தை அடக்கு, ஒடுக்கு, இயேசுவுக்கு கீழ்ப்படுத்து. சுய இஷ்டத்தின்படி ஓடாதே, சுய சித்தத்தின்படி ஓடாதே, உன் மனுஷிகம் ஏவுகிறபடி செய்யாதே. தேவனுக்குள் அடங்கி கட்டுப்பட்டு இருக்கும் போது தேவனை சார்ந்திருக்கிறோம். இயேசு தன்னை எப்படி அடக்கி கீழ்ப்படுத்தினார்? அவர் கீழ்ப்படுத்தினாலே, பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார்னு சொல்றான் வேதத்துல வாசிக்கிறோம். கீழ்ப்படுதல்னா என்ன அர்த்தம்? அவர் வாலிபனா இருந்தார், அவருக்குள்ள எவ்வளவு ஒரு துடிப்பு இருந்திருக்கும், எவ்வளவாக மனுஷிகம்
எழுந்திருக்க கூடும். எல்லாவற்றையும் அடக்கி 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 கீழ்ப்படுத்தி, பிதாவுக்கு கீழ்ப்படுத்தி, பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படுத்தி, பிதாவின் சிந்தைக்கு கீழ்ப்படுத்தி, பிதாவின் விருப்பத்துக்கு கீழ்ப்படுத்தி கீழ்ப்படுத்தி வாழ்ந்தார். அதான் கீழ்ப்படுத்து. ஆமென். கவனிக்கிறீங்களா? Hallelujah. Sit straight, be attentive. நிமிர்ந்து உட்கார். பிள்ளைங்க எல்லாம் கூணு போட்டுட்டு. Hallelujah. ஆகையினால இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதான்னா அதுதான். தன்னை அடக்கி ஒடுக்கி எப்பவுமே பிதாவின் சித்தம் செய்வதே போஜனம் போஜனம் அப்படின்ற இதெல்லாம் சுயசித்த எழுதும் போதெல்லாம் நோ அடக்கி கீழ்ப்படுத்தினார். தேவ சித்தத்தை மேற்கொள்ள செய்தார். ஆமென். Hallelujah. Hallelujah. Self discipline. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவங்க எல்லாரும் ஓடுவாங்க. பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் ஓடுறேன். 1 கடைசி சில வசனங்கள். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. ஓ, நான் இச்சையடக்கம் உள்ளவனாக ஓடுறவங்க எல்லாம் இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். நான் தானே பிரசங்கிக்கிற, நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னை நான் ஒடுக்கி கீழ்படுத்துறேன். Hallelujah. தேசாந்திரியா தன்னிச்சையா அலைகிறது கிறிஸ்தவர்கள் இல்ல. தங்களை ஒடுக்கி இயேசுனுடைய சித்தத்துக்கு கீழ்படுத்தணும். அதுதான் பெரிய வேலை உனக்கு. உன் இஷ்டத்துக்கு உன் மனதை அலைவிடக்கூடாது. அதை கேப்சர் பண்ணி இயேசுக்கு கீழ்படுத்து. உன் இஷ்டத்துக்கு உன் இருதயத்தை அலைவிடக்கூடாது. அதை அடக்கி இயேசுவின் சித்தத்துக்குள்ள ஒருமுகப்படுத்தி கீழ்படுத்து. ஆமென். உன் இஷ்டத்துக்கு உன் கால்கள் அலையக்கூடாது. அதை அடக்கி இயேசுவின் பாதையில திருப்பு. உன் இஷ்டத்துக்கு நீ செயல்படக்கூடாது. இயேசு கிறிஸ்துக்கு கீழ்படுத்து கீழ்படுத்து கீழ்பட்டு. இப்படி அடிமை நீ கீழ்படுத்தலன்னா வேற ஒருவன் நாளிதை செய்து உன்னை நடத்தும். அதை பாரு, இதை பாரு, இங்க போ, அங்க போ, அதை செய், இதை செய், டிக்டேட் பண்ணிட்டே இருப்பான் அசுத்த ஆவி. ஹல்லேலூயா. எது நல்லது? தேவனால் நடத்தப்படுகிறது நல்லதா? தேவனை சார்ந்து ஜீவிக்கிறது நல்லதா? அல்லது தேவனை சார்ந்து கொள்ளாமல் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் இருந்த எல்லா அசுத்த ஆவிகளுடைய குடியிருப்பாய் மாறி அசுத்த ஆவிகளினால் நடத்தப்படுகிறது நல்லதா? யாரால் நீ நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய்? ஓ ஹல்லேலூயா, glory to God. தேவனால் நடத்தப்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய புத்திரர் என்று வேதம் சொல்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் வீட்டுல போய் வாசித்துக் கொள்ளுங்க. 14ஆம் வசனம். ஆகையினால எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். தேவனை சார்ந்து ஜீவிக்கிற அனுபவம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவே மாதிரியாய் வைத்துக்கொள். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினார். He had to bring to obedience his whole being. Hallelujah. Exercise. You need to exercise. Spiritual exercise. Exercise your mind. Exercise your spirit to bring to the subjection of the Lord Jesus Christ. உன் மனதை, உன் சிந்தையை, உன் இருதயத்தை, உன் சரீரத்தை பயிற்சி வைக்கணும். எக்ஸசைஸ் பண்ணி பயிற்சி வித்து இயேசுக்கு அடங்கிடு, இயேசுக்கு கீழ்பட்டுடு, இயேசுக்கு ஒடுங்கிடு. ஹல்லேலூயா என்று கட்டாயத்தினாலே உன்னுடைய சுயத்தை அடக்கி கீழ்ப்படுத்தி ஜீவிக்க கற்றுக்கொள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Praise the Lord. Glory to God. ஆகினாலே தேவனை சார்ந்து ஜீவிக்கிற அனுபவம் ரொம்ப 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 அவசியம். எத்தனை பார்த்திருக்கிறோம்? வெளிய பொண்ணு அவன் சார்ந்து கொண்டான். அடுத்தது அதிகாரங்களையும் மனுஷரை சார்ந்து கொண்டான். 20ஆவது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. Some trust in chariots, some in horses. Hallelujah. But we trust in the Lord our God. Hallelujah. இன்றைக்கு உன்னுடைய நம்பிக்கை எது? உன்னுடைய நம்பிக்கை யார்?
ரதங்கள் குதிரைகளோ சில ஈவில் பவர்ஸை வச்சுக்கிட்டு சில போடுற ஆட்டம் என்ன, அவைகளாலே அவர்கள் முடிவு உண்டாகும். அசுத்த ஆவி கொடுக்கிற வல்லமையினாலே ஆட்டம் போடுற எல்லா அசுத்த ஆவி மக்களும் அசுத்த ஆவிகளாலே அழிக்கப்பட்டு போவார்கள். தேவனுடைய வல்லமை விட்டுட்டு, தேவனுடைய மகத்துவமான அவருடைய செயலை விட்டுட்டு அசுத்த ஆவிகளை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டு தீவினையான சக்திகளுக்கு தங்களை விற்று போடுகிற சாபக்கேட்டு மக்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக நாம் வாசிக்கும் போது எதை சார்ந்து கொள்கிறோம்? நம்ம போன வாரம் வாசித்தோம் அல்லவா? ஹல்லேலூயா, glory to God. உன்னத பாட்டின் புஸ்தகத்துல சூலமித்தியை குறித்து நாம் வாசித்தோம் 5ஆம் அதிகாரத்துல. ஹல்லேலூயா, glory to Jesus. உன்னத பாட்டின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். ஹல்லேலூயா, 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? ஆங்கிலத்தில் வாசிங்க. Who is this coming up from the wilderness? Coming up from the wilderness, leaning upon her beloved. Leaning upon her beloved. Hallelujah. வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு. மேடம் என்ன செய்தாங்க? 2ஆம் அதிகாரத்துல மேடம் நேசரை கெட்டியா பிடிச்சிட்டாங்க, அப்படிதானே? 3ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தின் பிற்பகுதியை வாசிங்கன்னா, என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றோருடைய அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் அவரை பற்றி கொண்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை கண்டுபிடிச்ச உடனே அவரை விட்டாம புட்டிச்ச புட்டி. அப்பாடா, உடும்பு புட்டி, குரங்கு புட்டி சொல்லுவாங்கல்ல. உடும்பு என்னதான், மலை ஏறதுக்கு ஒரு மிருகம் உடும்பு இருக்கு. அதை போட்டுட்டு அதை பிடிச்சா அப்படி பிடிச்சி நிற்குமா போட்ட இடத்துல, அதை பிடிச்சிட்டு மலை ஏறுவோம். குரங்கு பிடி, அது கையில இருந்து எதுவுமே எடுக்க முடியாது சீக்கிரத்துல. பிடிச்சதுன்னா கையை பிரிச்சு நீ எடுக்கவே முடியாது. நேசரை பிடித்தால் எப்படி பிடிக்கிறோம்? இருக்க அப்படிதான் பிடிச்சாங்க இந்த அம்மா. நீங்க ஆரம்பமே சரி கிடையாது, ஆண்டவர் உறுதியா பிடிக்கிறது கிடையாது. எல்லாம் அப்படி விளக்கனை பிடிச்ச மாதிரி ஆண்டவர் I cannot tolerate, only God tolerates. நாங்களாம் ஆரம்பத்துல அப்படி தீவிரமா இருந்ததுனால தான் இந்த நாள்ல எவ்வளவு நிற்க முடியுது. ஆரம்பமே எப்படி இருக்கு? கத்திற்காக தீவிரம் இருக்கா? வைராக்கியம் இருக்கா? சூடு சொன்னையே இருக்கு. பிசாசுக்கு இடம் கொடுத்து சாத்தான் குட்டிகள் மாதிரி வந்து உட்காருது எல்லாம். கவனிய, இங்கே விடாமல் பற்றி கொண்டு நேசரை இறுக பிடிச்சிட்டாங்க. நேசர் இறுக பிடிச்சவன அவரா அன்பே பொழிந்து இந்த அம்மாக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுத்து ரோட்ல இருந்து தூசியில இருந்து, நீங்க 1ஆம் அதிகாரத்துல எல்லாம் வாசித்தீங்கன்னா ஹல்லேலூயா, glory to God. அவள் என்ன சொல்கிறாள்? நான் கருப்பா இருக்கிறேன். 6வது வசனம் பாராதீங்க, தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாய் வைத்தார்கள், என் சொந்த தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாயிருந்தான். எல்லாரும் அவன் மேல கோபமா எரிச்சலா அவளை பகைச்சி வெறுத்து யாரும் இல்லாம ரோட்ல இருந்து மந்தைய மேய்ச்சிக்கிட்டு இருந்த இவளை கொண்டு வந்தா நல்லா சுத்தமாக்கி வீட்டுல வச்சா. இப்போ நேசர் 5ஆம் அதிகாரத்துல கதவை தட்டுகிறார். கதவை திறக்க மனம் இல்லை. நான் கடந்த வாரம் சொல்லிட்டேன், நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுற நேசர் சத்தத்தை கேட்டேன். நான் வஸ்திரத்தை கழட்டினேன், திரும்ப எப்படி உடுப்பேன்? பாதங்களை கழுவினேன், திரும்ப எப்படி அழுக்காக்குவேன்? கையில இருந்து வெள்ளைப்பூலம் ஒழிது, அது ஒழிது, எது ஒழிதுன்னு சொல்லி சுகபோகம், லக்ஸுரி. எதை சார்ந்து கொண்டாள்? சுகபோகமான ஒரு வாழ்க்கையை சார்ந்து கொண்டாள். நேசர் மேல இப்ப பிரியமில்லை. இறுதியா படிச்சுட்டு இருந்தாள், கெட்டியா நேசரை பிடித்திருந்தாள்.
இப்போ வசதி வாய்ப்புகள் சுகபோகம் வந்த உடனே அவைகள் மோகம், அவர்கள் மேல் உள்ள மோகம் நேசரை பிடிச்ச கூடிய விட்டுட்டு. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு வசதி வரல, எனக்கு எந்த வசதி இல்லை, எனக்கு அந்த வசதி இல்லை, எனக்கு கவலைப்படாது. அதை பெர்மன்ஸ் படாதுல, வசதியை தேடி வசதியை தேடி ஓடாதே ஓடாதே, அது தொடுவானம் தொடுவானம். வசதி வந்தா பயன்படுத்து சுவிசேஷம் சொல்வதற்கு. ஹல்லேலூயா. வசதி வாய்ப்புகள் நமக்கு சுகபோகமா இருக்கிறதுக்கு அல்ல, தேவனை மறந்து ஜீவிக்க செய்துவிடும். அது கண்களை மயக்கிவிடும். மாயையில வாழ்றாங்க. சிலருக்கு தெரியும் யாருக்கு கொடுத்தா எப்படி அதை அனுபவிப்பாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். இது இல்லையே அது இல்லையே ஏக்கம் பிடிச்சி அலையாத. அதை நாடி தேடி உன்னை காணாமல் போட்டு விடாது. சுகபோகமான வாழ்க்கை உத்தம விதவைகளுக்கு சொல்ல, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். சுகபோகமா வாழ்ந்து இயேசு இல்லைன்னா அது உயிரோடு செத்த நிலைமை. லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஓ நீ அனலாயாவது இரு, குளிராயாவது இரு. நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை, வெது வெதுப்பா இருந்தா வாந்தி பண்ணி போடுவேன். நீ என்ன சொல்ற? நான் அந்த ஐஸ்வர்யவான் என்றும் நான் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறை இல்லை என்றும் நீ சொல்லுகிறாய். உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் திரவிய சம்பனம் ஒரு குறையும் இல்லை. ஆனா கர்த்தரோட பார்வையில நீ தரித்திரனும் நிர்பாக்கியம் உள்ளவனும் குருடனுமாய் இருக்கிறாய், நிர்வாணியுமாய் இருக்கிறாய். ஆகையினால் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிகம் போடு. வெண்வசத்தை கேட்டு வாங்கு, நெருப்பில் புடவிடப்பட்ட பொன்னை கேட்டு வாங்கு. ஹல்லேலூயா. சுகபோகமான வாழ்க்கை உன்னை தாலாட்டு பாடி உன்னை தூங்க வைத்து அப்புறம் ஜெபிக்கலாம், அப்புறம் ஆலயத்துக்கு போகலாம். ஒரு கதை இல்லாம உனக்கு வசதி வந்துருச்சுன்னு வச்சுக்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதனால்தான் பிசாசு பணத்தையும் வசதியும் கொடுத்து ஜனங்களை பயங்கரமான ஒரு திருப்தியில ஆக்கிவிட்டு தேவனுடைய அவசியம் இல்லாதபடிக்கு ஜனங்களை மாற்றி விடுகிறான். தேவனுக்கு தேவை என்கிற உணர்வு இல்லாதபடிக்கு மாற்றி விடுகிறான். தேவனை கடமைக்காக, அதிலும் சிலர் கடமைக்காகத்தான் தேடுகிறார்கள். கருத்தாய் தேடுகிறவர்களை கண்டுபிடிக்கிறது அரிதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. மணி ஐடி வந்ததோ இல்லையோ, எல்லா கையிலும் பணப்புழக்கங்கள். They become gods to God. இன்னைக்கு எல்லாம் பொருளாதாரத்துல பயங்கர பெருக்கம் உலகத்துல. அதனால கர்த்தர் அடி வாங்கிட்டு வருது எல்லாமே. பொருளாதாரம் வந்த உடனே ஹல்லேலூயா glory to God. கஷ்டம் இருக்கும்போது அப்படியே ஊழியக்காரரை தேடி வருவாங்க. பார்க்கணுமே, ஜெபம் பண்ணுங்க, எனக்கு வேலை கிடைக்கணும், ஜெபம் பண்ணுங்க, நான் இன்டர்வியூக்கு போறேன். ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் ஜெபம். போன்ல இருந்து, வெளிநாட்டுல இருந்து ஒவ்வொரு இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி ஜெபம். ஒவ்வொரு பிரச்சனை வந்தா ஜெபம். வாரத்துக்கு ஒரு ஜெபம். போன் வந்துடும். வேலையெல்லாம் கிடைச்சி வசதியெல்லாம் வந்து வீடெல்லாம் வாங்கி எல்லாம் சுகபோகமா செட்டில் ஆன பிறகு ஊழியக்காரன் ஞாபகம் வராது. தேவனுக்காக கடமைக்காக சபைக்கு போவார்கள். ஆனால் அந்த அத்தியாவசியமாய் தேவனை தேட வேண்டும் என்ற ஆவல் போறதுக்கு அடையாளமே ஊழியக்காரர்கள் மறந்துறதுன்னா என்ன அர்த்தம்? அவசியத்துக்காக தான் ஊழியக்காரர்கள். ஊழியக்காரனா என்ன? தேவனை தேடுறது. மற்றபடி அவசியமே இல்லை. பணத்தை கொடுத்து பிசாசு எல்லாம் அமைக்கப்பட முடிச்சிடும். வாட் அபவுட் யுவர் சோல்? வசனம் கேட்க நேரம் இல்லை. மேலே மனக்கட்டு லிங்க் அனுப்பிச்சு விட்றோம். அதை போட்டு கேட்க கூட டைம் கிடையாது, நேரம் கிடையாது, இருதயம் கிடையாது, ஆர்வம் கிடையாது, ஆப்பிடைட் கிடையாது. ஹல்லேலூயா. எவ்வளவு ஆபத்து, எவ்வளவு ஆபத்து. இனிமே யாராவது அப்படி ஜெயிச்சாங்க சொன்னாங்க, வேலையே கொடுக்காதீங்க, பணமே கொடுக்காதீங்க. இந்த ஜனங்களை நல்லா போட்டு வறுத்து எடுத்து கஷ்டத்துல ஆண்டவரே உண்மை நோக்கி கூடணும். அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. அப்பதான் எங்க ஒழுங்கா திருந்தும். இல்ல சீரியஸா சொல்றேன்.
ஊழியக்காரருக்கு ஒண்ணும் கொடுக்க வேணாம், வசனத்தை கேளு, உணர்வட. சாத்தான் ஆவிய மழுக்கி போட இடம் கொடுக்காது. வசதிகள், வாய்ப்புகள். இவள் நேசருக்கு கதவை திறக்க மேடம்க்கு அவ்வளோ சலிப்பு, செவிக்கு அவ்வளோ சலிப்பு. ஒரு ஏசி இருந்தா நல்லா இருக்குமே, உனக்கு வெயில் காலால நல்லாதான் இருக்கு, அப்படிதானே? எதுவுமே நல்லா இருக்கு. எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையிலும். அப்போஸ்தலனாகிய பவுல் 9 கோடிக்கு சொந்தக்காரர், கமாலியல் இடத்துல படித்த மேதை. அவர் சொல்றாரு, எல்லா நிலைமையிலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். நிறைவுபடவும் போதிக்கப்பட்டேன், குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் அவர் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க அவர் கற்றுக்கொண்டார். இவ்வளோ சுகபோகம், அப்படியே ஒரு மயக்கம். அதனால சோம்பேறித்தனம், நிர்விசாரம், ஆவியில அனல் இல்ல, உற்சாகம் இல்ல, கர்த்தருக்காக உற்சாகம் இல்ல, சாக்கு போக்குகளை சொல்கிறது. தனிந்து போன ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, தனிந்து போன அனலற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, குளிர்ந்து போன ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒன்றுக்கு உதவாது, கர்த்தர் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். இந்த அம்மா எப்படியோ மனம் திரும்பி, ஓ glory to God, அப்புறம் எப்படியோ மேற்கொண்டு அந்த சுகபோகத்தை, மாயைய மயக்கத்தை மேற்கொண்டு, சுய மயக்கத்தை மேற்கொண்டு, சுய வஞ்சனையை மேற்கொண்டு கதவை திறந்து வெளியே இருந்தா நேசர் போய்விட்டார். காவல்காரர்களை கேட்கிறார், நேசரை பார்த்தீங்களா? நகரத்தில் தெரிகிற காவலாளர் என்னை அடித்து, 7வது வசனம், என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தில் இருக்கிற காவல்காரர் என் மேல இருந்த போர்வையை எடுத்துக்கொண்டாங்க. அடுத்தது என்னாச்சு? ஒரு அடி, நல்லா அடி வாங்கி, நல்லா காயப்பட்டு போர்வையை இழந்த பிறகு இப்ப அந்த அம்மா கேட்கிறாங்க, எருசலேமின் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களா? நான் என் நேசத்தால் சோகமானேன்னு நேசருக்கு சொல்லுங்க. ரூபவதியே, உன் நேசர் எதிரே விசேஷவர். இப்ப சொல்றா 10வது வசனம், என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000ங்களிலே சிறந்தவர். இப்போ உன் நேசரை புகழ்றல்ல, இப்போ உன் நேசரை ஆராதிக்கிறல்ல, இப்போ உன் நேசரை உயர்த்துறல்ல, அதை முதலே செய்தா என்ன? நான் எப்படி என் காலை அடுக்காப்பேனோ, என் கையில இருந்து வெள்ளம் ஒன்னையே ரசிச்சுட்டு இருந்தேன், அதனால்தான் அடி உருட்டு கட்டிலிருந்து வாங்கினேன். இப்போ 2 அடி மண்டையில போட்ட உடனே கண்ணெல்லாம் தெளிவாய் போச்சு, புத்தியெல்லாம் தெளிவாய் போச்சு, ஆவியெல்லாம் தெளிந்த ஆவி வந்துருச்சு. ஆமென். மயக்கம் எல்லாம் போயிருச்சு. ஆமென். அடி வாங்கிதான் மயக்கம் போகணுமா? ஹலோ, கண்ணில் மயக்கம் எல்லாம் ஓடணும். ஹல்லேலூயா. மாயைகள்லாம் ஓடணும். அடி வாங்கிறதுக்கு முன்னாடியே அடி வாங்க போறோம்னு தெரிஞ்சுட்டு உடனே எச்சரிக்கையா இருந்து அதெல்லாம் விட்டுருணும். ஆமென். ஆமா, இங்க வந்து அதெல்லாம் செய்தா கண்டிப்பா நானே ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே உருட்டுக்கட்டே அனுப்புங்கள், தயவு செய்து டம்மு டம்முன்னு மண்டையில போடுங்க, அந்த கண்ணு புத்தியெல்லாம் தெளிவிட்டு. இதுதான் இருக்கா ஊக்கமான ஜெபமா இருக்கும். ஹல்லேலூயா. கண்கள் தெளிவிக்கப்பட்ட பிறகு இப்பொழுது ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்கலாம், என் நேசர் 1000 10,000ங்களில் சிறந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர். ஹல்லேலூயா. அவர் தலை தங்கமயமா இருக்கிறது, தலைமுயர் சுறுசுறுலா இருக்கிறது, காகத்தை போல கருமையா இருக்கிறது, கண்கள் கண்ணீர். அப்படியே அவருடைய அட்மைரேஷன் எல்லாம் இப்பொழுது நேசர் மேல் போய்விட்டது. ஆமென். கவனிச்சிங்களா? You have to admire. ஒரு லூடியானால போனப்போ பிரசனம் பண்ணேன். He is a person to be admired and adored and இன்னொன்று attracted. நான் 3 காரியம் பேசுறேன். அட்மைரேஷன், சினிமாக்காரியும் கிரிக்கெட்டர்ஸ் இவங்களெல்லாம் அட்மையர் பண்ணாது. அதெல்லாம் மாயான பொல்லாத ஆவி, விபச்சார வைசித்தன ஆவிகள் எல்லாம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. தேவனை தவிர உன்னை கவர்ந்து இழுக்கிற மற்ற எல்லாமே ஆவி, மாயான ஆவி. பாருங்க எப்படி யாரு கிரிக்கெட்டை பார்த்தீங்கன்னா அவன் இவன் எல்லாம் தான் மைண்டுக்குள்ள வரும், ஸ்பிரிட்டுக்குள்ள நிரம்பி இருக்கும். அவன் உன்னை யாருனே தெரியாது. பிசாசு எந்த உருவத்தை நீ பார்த்து ரசிக்கிறாயோ அந்த உருவத்துல சாத்தான் ஆளுகை எடுப்பான், விக்கிரகமாக்க பார்ப்பான். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சிலர் ஒண்ணுமில்லாத நிலைமையிலிருந்து கத்தை தூக்கி எடுத்துட்டா தென்மை அவங்களுக்கு தாங்களே காடா மாறிடுவாங்க.
அதான் இந்த அம்மாவோட கதை. ஆனால் நேசர் அவளை கைவிட மனம் இல்லாமல் சிட்சித்து அடி வாங்கி இப்பொழுது நேசரை ஆராதிக்கிறவளாய் மாறிவிட்டாள். நேசருடைய அழகை ரசிக்கிறவளாய் மாறிவிட்டாள். அவன் முற்றிலும் அழகானவர் என் நேசர், ஆயிரங்களில் சிறந்தவர், பாடிடுவே 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 பதினாயிரம் நாவுகள் போதா அன்பரின் நந்தினை, முற்றிலும் அழகானவர். ஹல்லேலூயா. அவருடைய அழகை ரசித்துப்பார், ருசித்துப்பார். 1000 10,000 சிறந்த வெண்மையும் சிவப்புமானவர். வெளிப்படுத்துற விசேஷத்துல இருக்கு. ஜெபம் பண்ணு, கண்களோட உடன்படிக்கை பண்ணு. வாலிப வயதுல ஆண்டுட்டு சொன்ன, ஆண்டவரே என் கண்களுக்கு உம்மை தவிர வேற ஒண்ணுமே அழகா இருக்க கூட. அப்படியே இந்த நாள் வரைக்கும் என் கண்கள் இயேசுதான் நடக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அசுத்தமான உலகத்து காரியங்களை பார்த்து, இச்சைகளை பார்த்து, கண்களின் இச்சைக்கு நீ ஏன் விழுந்து போகிறாய்? மாம்சத்தின் இச்சைக்கு ஏன் நீ விழுந்து போகிறாய்? ஹல்லேலூயா. என் கண்களை உம்மில் பாதித்து விட்டார் என் அனுதின ஓட்டத்திலே, என் கண்களை உம்மில் பாதித்து விட்டார் என் அனுதின ஓட்டத்திலே, என்னை கவர்ந்திழுக்க வேறொன்றும் இல்லை பாரினிலே, என்னை கவர்ந்திழுக்க இப்படியாக நேசரை அவள் மகிமைப்படுத்தி, நேசரை கனப்படுத்தி, நேசரை ஆராதித்தாள். Admired and adored him. Person of admiration is Jesus. Person of adoration is Jesus Christ. Hallelujah. இப்படி எங்களோட ஜீவியத்தை வைத்திருந்த சில வேளைகள் அந்த கோட்டான் குஞ்சுகள் இருக்குது, பிசாசின் மக்கள் அதுகள் பண்ற காரியங்களை பார்க்கும்போது அப்படியே கொதிக்கும். இயேசுவை போல அடக்கிட்டு கொதிப்பெல்லாம் நான் போயிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி அவள் புத்தி தெளிந்தவளாகத்தான் 8ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா, glory to God. என்ன சொல்றது? வனாந்திரத்திலே, ஹல்லேலூயா, glory to Jesus. 5வது வசனம், 8ஆம் உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? அவன் 3வது அதிகாரத்தில் நேசரை கெட்டியாய் பிடித்துக் கொண்டார். 5வது அதிகாரத்துல மாயையில விழுந்து போனாள், சுய மயக்கத்திலே விழுந்து போனாள். சிக்ஷைகள், சீர்திருத்தங்கள், பாடுகள் வந்த போது புத்தி தெரிந்து நேசரை ஆராதிக்கிறவளாய் மாறினாள். ஹல்லேலூயா. 8வது அதிகாரத்துல நேசரை கெட்டியா பிடிச்சுக்கல, நாம பிடிச்சோன்னா விட்டுருவோம். அவன் இப்போ கம்ப்ளீட் நேசரை சார்ந்து கொண்டாள். டோட்டல் சரண்டர். உம்மால் அன்றி என்னால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. நேசரை சார்ந்து கொண்டு எங்கிருந்து வரா? வனாந்தரத்திலிருந்து. வனாந்தரத்துக்கு தள்ளிடும் மாயை. இப்போ நேசரை சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து அவரை சார்ந்து கொண்டார். வனாந்தரத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஓசியாவிலும் இருக்கு எப்படி அவள் ஹல்லேலூயா வனாந்தரத்திலே நேசரை தெரிந்து கொண்ட பிறகு நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை
நியமித்துக் கொண்டேன், முறுக்கு இரக்கமாய் உன்னை நியமித்துக் கொண்டேன், உண்மையாய் இதை நியமித்துக் கொண்டேன் என்று சொல்லி ஓசியா 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அதனால் வனாந்தரத்தில் அவரை சார்ந்து கொண்டாள். இனி ஆண்டவரே, நான் சோரம் போக மாட்டேன், சுய இஷ்டத்தின்படி போக மாட்டேன், சுய இச்சையின்படி நடக்க மாட்டேன், நான் முற்றிலுமாக உம்மை சார்ந்து கொள்கிறேன், உம்மை சார்ந்து ஜீவிக்கிறேன். ஓ, டோட்டல் டிபெண்டன்ஸ் ஆன் காட். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலா இருந்தபோது தமஸ்குவிலே கையெழுத்து லெட்டரை வாங்கிக்கிட்டு அவர் தமஸ்குக்கு போற வழியில தன் சுய பலத்துல எல்லாரையும் அடிச்சு சித்திரவதை பண்ணி தேவனுக்காக தொண்டு செய்கிறவனாக நினைத்தான். அப்புறம் ஆனா இப்போ அவர் சொல்றாரு, பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, என் சுய பலனை நான் சாரவே இல்லை. ஆமென். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, எல்லா அப்போஸ்தலர் காட்டிலும் அதிகமா பிரயாசப்பட்டேன், நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற கிருபையை அப்படி செய்தது. கிருபையை சார்ந்து கொள்கிறது. ஆமென். நம்முடைய சுய பலத்தையோ நம்முடைய சுய திராணியையோ மதிப்பையோ திறமையையோ சார்ந்து கொள்ளாமல் தேவ கிருபை. கிருபை 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 கிருபைனா தகுதி இல்லாத எனக்கு என் தெய்வம் பாராட்டின எனக்கும் மறந்துடக்கூடாது. Nobody is worthy to receive his mercies. சொல்லுங்க. அவர் இரக்கத்தை பெறதுக்கு ஒருத்தருக்கும் தகுதி கிடையாது. தகுதி இல்லாத நமக்கு தேவன் பாராட்டின இரக்கம் எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் வித்து போட்டு அப்படியே வெறுமையா வந்து எங்கதான் போவேன், என்னதான் செய்வேன், எப்படிதான் பண்ணுவேன், எனக்கு ஒன்றும் புரியல, உன்னை நீயே அழிச்சிட்டு இருக்க. தேவனுடைய இரக்கம் கிருபைக்கு கீழ்ப்பட்டு. ஹல்லேலூயா. அசுத்த ஆவிகளுடைய குடியிருப்பாய் மாறிக்கொண்டு கவனிங்க. ஆகையினால மாயைகள், வசதிகள், மயக்கங்களை கொடுக்கிற காரியம் உன்னை ஆண்டவருடைய அன்பிலிருந்து தனித்து விடும். எச்சரிக்கையாயிரு. ஆமென். அவைகளை உதறி தள்ள ஜாக்கிரதையாயிரு. தூசியை உதறு, வல்லமையை தரித்துக்கொள். ஆமென். உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா. ஆமென். அல்லேலூயா. தூசியை உதறு. உலகத்தில் இருக்கிற அனைத்தும் தூசிதான். அதை உதறு. வெள்ளியா பொண்ணா அது தூசிதான். காரணம் என்ன? பரலோக ராஜ்யத்துல அதுதான் தரையும் வீதியுமா இருக்க போகிறது, நம்முடைய காலின் கீழாக. அல்லேலூயா. அதனால தயவு செய்து இதை குறித்து மேன்மை பாராட்டாதீர்கள், அதன் பின்னாடி ஓடாதீங்க. ஓ ஹல்லேலூயா, glory to God. நேசரை சார்ந்து ஜீவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எத்தனாவது பார்த்திருக்கோம்? 3 வெள்ளியும் பொண்ணும். இப்ப 4வது பார்க்க போறோம். சரி, 4வதாக நாம் பார்க்கும்போது அடுத்தது நாம் எதை சார்ந்து கொள்கிறோம்? ஹல்லேலூயா, glory to God. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல், உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஹல்லேலூயா. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். ஆங்கிலத்தில் வாசிமா, lean not on your own understanding. Trust in the Lord. Trust in the Lord with all your heart. With all your heart. And lean not on your own understanding. On your own understanding. In all your ways. Acknowledge Him. And He shall direct your paths. Hallelujah. And
Do not be wise Do not be in wise your own eyes. in your own eyes. Fear the Fear the Lord. Lord. And depart from evil. Depart from evil. உன் சுய புத்தியின் மேல் சாராதே. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. உன் ஞானத்தை சார்ந்திருக்காது, தேவ ஞானத்தை சார்ந்திரு. தந்திரம். உன் ஞானம் என்ன? உலக ஞானம் தந்திரம் முடிச்சது. சுய புத்தியின் மேல் சாராது. எனக்கு எல்லாம் தெரியும், நீ ஒண்ணு சொல்ல தேவையில்லை. பெற்றோட்ட பிள்ளைங்க சொல்றீங்களா? என்ன தெரியும் உனக்கு? உன் சுய புத்தியின் மேல் சாராமல் கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருந்தா, கர்த்தர் பேர் நம்பிக்கையா இருந்தா உன் வழிகளிலெல்லாம் அவரை தான் நினைத்துக் கொள்வாய். ஹல்லேலூயா. நீங்க போற வழியெல்லாம் என்ன நினைச்சிட்டு போறீங்க? உங்களுக்கு என்ன ஞாபகமா இருக்கு? நான் இதை செய்யணும், நான் அதை செய்யணும், நான் அப்படி செய்யணும், நான் இப்படி செய்யணும், நான் இப்படி படணும், நான் அதை படணும். ஹல்லேலூயா. தயவுசெய்து நிமிர்ந்து உட்கார்ந்து அசதியை கொடுக்குற அசுத்த ஆவிகள் எல்லாம் கட்டி வெளியே துரத்தணும். முதல்ல அசதியா யாரும் கேட்கக்கூடாது. அசுத்த ஆவியை கடிந்து அந்த அசுத்த ஆவி கிரியெல்லாம் அழிக்கணும். அழிச்சு வசனத்தை கேட்க கூடாம, பலன் கொடுக்க கூடாம செய்கிற பொருளாத ஆவிகள் எல்லாம் கடிந்து கொண்டு மடங்கடிக்கும். ஹல்லேலூயா. ஆகையினால கவனிங்க, நிமிர்ந்து உட்காரணும். வசதியா எல்லாம் உட்கார்ந்தீங்கன்னா தூக்கத்தை கொடுத்துருவோம் பிசாசு. நிமிர்ந்து ஒரு சீரியஸ்னஸ், தேவ பயம், வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள், வசனத்துக்கு நடுங்குற நடுக்க இருந்தா தான் வசனத்தை கேட்க முடியும். அலட்சியமா கேட்டா தூங்க போட்டு வராங்க. தேவ பயம் இருக்கணும், மரியாதை இருக்கணும். கவனிங்க, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடு, அப்படின்ற சுய புத்தி, செல்ஃப் இன்டலெக்ட், அப்படியே பயங்கர ஞானமாக ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும், அது கிடைக்கும், அது கிடைக்கும். அப்படியே கற்பனையிலேயே கோட்டையை கட்டிடலாம், பெரிய அரண்மனையை கட்டிடலாம், அதை செஞ்சிடலாம், அதை செஞ்சிடலாம். உலக ஞானம் 1 வீட்டுல வாசிக்கிறோம். உலக ஞானம் தேவனுக்கு பைத்தியம், தேவ ஞானம் உலகத்துக்கு பைத்தியம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நீ ஜீவனம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் தேவனை சார்ந்தோம் வழிகளெல்லாம் தேவனாகிய கர்த்தரை நினைத்துக்கொள். என்னப்பா இது? சொந்தமா நினைக்க முடியாத, உன்னால சொந்தமா நினைக்க முடியாது. காரணம் என்ன? உன் நினைவுல பிசாசு வந்து அட்டாச் ஆயிடும். ஹல்லேலூயா. அழையாத விருந்தாளி. தீமையான எண்ணங்களை கொடுப்பான், தீமையான நினைவுகளை கொடுப்பான், பொல்லாத சிந்தனைகளை கொடுப்பான், பொல்லாத யோசனைகளை கொடுப்பான், பொல்லாத தந்திர ஆலோசனைகளை கொடுப்பான். ஆனால் கர்த்தரை நீ நினைத்துக் கொண்டால் தேவ ஆலோசனை உன்னில் விளங்கும், தேவ ஞானம் விளங்கும், தேவனுடைய செயல்பாடுகள் விளங்கும். ஹல்லேலூயா. உன் சுய புத்தியின் மேல் சாராதே. சுய புத்தியின் மேல் சாராதே. தாவீது சென்ற இடமெங்கும் புத்திமானாய் நடந்தார். காரணம் என்ன? கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஹல்லேலூயா. அவன் புத்திமானாய் நடந்ததுக்கு காரணம் என்ன? அவன் போகிற இடமெல்லாம் கர்த்தர் அவனோட இருந்தார்னா என்ன அர்த்தம்? அவனும் கர்த்தருடைய நினைவாகவே இருந்தான். தன் வழிகளெல்லாம் கர்த்தரையே நினைத்துக் கொண்டிருந்தான். வழிகளெல்லாம் கர்த்தரையே நினைத்தனாலே, கர்த்தரும் தாவீதோடு இருந்ததுனாலே தாவீது புத்திமானாய் நடந்தான். ஹல்லேலூயா. நாம் அவரோடு இருந்தாதான் அவர் நம்மோடு இருக்க. நம்முடைய நினைவுகள் கர்த்தரோட இருக்க வேண்டும். ஆமென். என்னங்க நினைவு இப்படி கொஞ்சம் தவறி போச்சுன்னா உடனே அங்கே சத்துரு அவனுடைய டைரக்ஷன்ல திருப்பி ஓட்ட ஆரம்பிச்சு. ஆமென். ஹல்லேலூயா. உன் வழிகள் எல்லாம் அவரையே நினைத்துக்கொள். நீ உன்னை ஞானி என்று என்னாது, எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்காது. அவன் தந்திரக்காரன், பதிவிருப்பான். தேவ ஜனங்களை பட்சிக்க, சிறைப்படுத்த, கொள்ளையாட அவன் பதிவிருக்கிறவன். ஹல்லேலூயா. உன்னை ஞானி என்று என்னாது, தேவ ஞானத்தால நிரம்பு, கர்த்தருடைய ஞானத்தை சார்ந்து கொள். ஆமென். தானியேலும் அவன் நண்பர்களும் 10 மடங்கு சமத்தராக இருந்தாங்க உலகத்தின் ஞானிகளை காட்டிலும். காரணம் என்ன?
அவர்கள் கர்த்தரை அந்நிய தேசத்திலும் வாலிபர்கள் தங்கள் சுய இஷ்டத்தின்படி வாழ தெரிந்து கொள்ளாமல் தேவனை சார்ந்து வாழ தெரிந்து கொண்டார்கள். தினம் தன் முன் செய்து வந்தபடியே அவன் 3 வேளை பலகணிகளை திறந்து வைத்து எருசலேமை நோக்கி அவன் ஜெபம் செய்து தேவனை ஆராதித்து துதித்தான். சிங்ககவில போடப்படும் என்று சொல்லி உத்தரவு வந்த பிறகு தினம் செய்கிற ஜெபத்தை 3 வேளை ஜெபித்தான். தன்னை தீட்டுப்படாமல் காத்துக்கொண்டான். தேவனை சார்ந்து வாழ்ந்தான். தானியேல் மேன்மை அடைந்தான். கர்த்தர் அவன் சார்பில் இருந்தார். ஹல்லேலூயா. கருக்கலானவைகளை தெளிவிக்கிற மகன் கர்த்தருடைய தாசனாய் இருந்தான். மறைப்பொருளுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவர்களாய் இருந்தான். இந்த நாட்கள்ல நாம வாசம் பண்ணுகிற இனி வரப்போகிற காலங்கள்ல நடக்க போகிற காரியத்தையும் அந்நாட்களிலே கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். Hallelujah. So do not act smart with this worldly wisdom or craftiness. They are of the devil. Shut them off. Amen. சுய புத்தியை சாராதே, அது சொல்றதெல்லாம் செய்யாதே, அது உன்னை அழிவுக்கு தான் நடத்தும். தற்காலிகமாக உனக்கு ஏதோ ரிசல்ட் வராம இருக்கும், ஆனா அது உன்னை அழிவுக்கு நடத்தும். தேவ ஞானத்தை சார்ந்து யாருக்கு தேவ ஞானம் வரும்? நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அப்படின்னு அர்த்தம். உன்னை ஞானி என்று நினைச்சா உன்கிட்ட என்ன இருக்காது? கர்த்தருக்கு பயப்படுற பயமும் இருக்காது. தீமையை செய்கிறவளாகத்தான் இருப்பார். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற பயம்தான் ஞானத்தின் ஆரம்பம். ஆமென். தீமை விட்டு விலகிறதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு பயந்த ஆட்டோமேட்டிக்கா தீமை விட்டு விலகுவாய். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பார்த்திருக்கோம்? 4வது. 5வது லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்கள் நாம் வாசிக்கிறோம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஹல்லேலூயா. 2 பேரை பார்க்கிறோம் இந்த சம்பவத்துல. பரிசேயன் நின்று கொண்டு அவன் டோட்டலாக கர்த்தர் சமூகத்துல செபிக்கிறான். எப்படி? தன் சுய நீதியை சார்ந்து கொண்டவனாக செபிக்கிறான். நான் செபிக்கிறேன், நான் என்ன செய்கிறேன்? பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல நான் இராததினால், இந்த ஆயக்காரனை போல இராததினால் சோதரிக்கிறேன். தான் ஜீவியம் பியூரா இருக்கு, நான் ஹோலியா இருக்கிறேன், நான் எந்த தப்பு செய்யல, நான் எந்த தவறும் செய்யல, அவங்கள மாதிரி செய்யல, இவங்கள மாதிரி செய்யல. நோ கம்பேரிசன். ஹல்லேலூயா. உன் கடமை, நீ உத்தமமா வாழ வேண்டியது நீ வாழ்கிறாய். ஹல்லேலூயா. பாவம் செய்கிறவர்களோடு கம்பேர் பண்ணவே கூடாது. அவன் இவங்களை விட நான் பரவாயில்ல, அவங்கள விட பரவாயில்ல. நான் தான் சொன்னேன், சிலர் குறித்து சொல்லும் போது இயேசுவோடு இருந்த சீஷர்களுக்கு எவ்வளவு குறைகள் இருந்தது. என்ன துணிகரமாக வஞ்சிக்கிற ஆவிகளை கொண்டு தங்களோட மனசாட்சியை மொழிக்கிட்டு துணிகரமா இருக்கிறவர்களை குறித்து தான் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பட் அவங்களுடைய இயலாமையினாலே அவர்களுக்கு வழி நடத்துவார் இல்லாமல் பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிறவர்களை பார்த்து மனம் இறங்க வேண்டும், மனதுருகி அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் அவர்களுக்கு விரோதமாக விரல் நீட்டக்கூடாது, குற்றம் சாட்டக்கூடாது. ஆமென். ஓ glory to God.
உன்னை காட்டிலும் அவர்கள் மேல் இறக்கம் ஆண்டவருக்கு உண்டு. ஏன்னா நீ இவ்வளவு சத்தியத்தை அறிந்தும் கர்த்தர் எதிர்பார்க்கிறவனமாக நீ உருவாக்கப்பட்டிருக்கிறாயா? சத்தியம் அறியாமல் இருந்தும் அவர்களுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் நடுக்கம் இருக்கிறது. பாவியாக என் மேல் கிருபையாக இரும் என்று கதறுகிறானை மார்பில் அடித்துக் கொண்டு நீ செய்வாய். சுயநீதி. இன்னைக்கு நான் ஜெபம் பண்றேன், அது ஒரு சுயநீதி. எனக்கு வேதம் வாசிக்கிற சுயநீதி, ஊழியம் செய்கிற சுயநீதி, இன்னும் வேற என்ன, சபைக்கு வர ஆவிக்குரிய சபைக்கு சுயநீதி. இதெல்லாம் மேன்மை பாராட்ட. எதை குறித்து மேன்மை பாராட்டுதலும் சுயநீதி. ஹல்லேலூயா. தன் சுயநீதியை குறித்து அவன் மேன்மை பாராட்டுகிறான். வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் தசம்பாகத்திலாம் காணி, என்னுடைய சம்பாத்தியத்துல எல்லாத்திலும் கேர்ஃபுல்லாக இருந்து நான் தசம்பாகம் கொடுக்கிறேன்னா இருக்கும். ஹல்லேலூயா என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். கர்த்தர் சொல்றார், அவன் நல்ல நீதிமான். சுய நீதியை நம்பி, உங்கள் ஜெபத்தை நம்பி பாருங்க. ஜெபிக்காம இருக்கும்போது குற்ற மனப்பான்மை, மனதுல தாழ்மை. ஜெபிச்சுட்டு வந்த பிறகு இன்னைக்கு நான் இவ்வளவு மணி நேரம் ஜெபித்திருக்கிறேனாக்கும். நீ ஜெபிக்க வேண்டியது, கவனிங்க தயவுசெய்து, நீங்க ஜெபிக்க வேண்டியது, நாம் ஜெபிக்க வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமை என்ன, நமக்கும் ஆண்டவருக்குள்ள கனெக்ஷனை உண்டாக்கி கொடுக்கணும். நம்ம ஜெபிக்கிறதுனால நம்ம தகுதி அடையல, நம்ம ஜெபிக்கிறதுனால கர்த்தரோட கூட இணைக்கப்பட்டு தேவ சமூகத்தை நமக்குள்ளே இறக்குறது தான் ஜெபம். தேவ பிரசன்னத்தை நம்மேல் கொண்டு வருகிறது தான் ஜெபம். தேவனை நமக்குள்ளாக கொண்டு வருகிறது தான் ஜெபம். தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு அவருடைய நினைவுகளை பெற்று நம்முடைய நினைவுகளை அவருக்கு கொடுத்து, இதுதான் ஜெபம். இந்த தேவ சமூகம் நமக்குள்ளே வரும்போது நாம் போகிற காரியங்கள், எல்லா காரியங்களும் வாய்க்கும். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை குறித்து என்ன மேன்மை பாராட்டுது? தேவனெல்லாம் நமக்குள்ளே தேவ பிரசனம் இறங்கினதுனால தேவன் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கலன்னா தேவ பிரசனம் இருக்காது, கிரியை செய்ய மாட்டார். ஜெபம், ஒரு ஜெபத்தை குறித்து ஒரு பெருமை பாராட்டுறது. நோ, அதுல சார்ந்து கொள்ளக்கூடாது. உன் ஜெபத்தை சார்ந்து கொள்ளாதே. எப்பொழுதும் தேவ கிருபை. அப்போஸ்தலனாகிய பவுல் தான் நல்ல உதாரணம். நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், நான் பிழைக்கிறது தேவ கிருபையினால பிழைக்கிறேன், நான் இந்த கிருபையினாலே இந்த ஊழியத்துக்கு ஊழியக்காரனானேன், தேவ கிருபையினாலே என்று சொல்லி, ஓ கிருப கிருப கிருப, பெருமை பாராட்டாங்க ஒண்ணுமே கிடையாது. தேவ கிருபை. ஹல்லேலூயா. நீ ஒரு நாளெல்லாம் ஜெபம் பண்ணாலும் அதை குறித்து பெருமை பாராட்டவே முடியாது. இன்னும் திருப்தியே இருக்காது, இன்னும் பண்ணணுமே, ஜெபம் பண்ண மாதிரியே இருக்காது. ஹல்லேலூயா. ஆனா உங்களுக்கு எங்கிருந்து பெருமை வருது? எங்கிருந்து ஒரு அடாசிட்டி, மேட்டிமை சிந்தை வருகிறது? ரிலீஜியாசிட்டி, பக்திலேஷம். தேவ நிகழ்வார். சுயநீதியை கர்த்தர் அருக்களிப்பார். அது அழுக்கான கந்தை என்று ஏசாயாவிலே அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் செல்ஃப், கர்த்தர் பேர்ல நாம் செய்கிற எல்லா காரியம் நமக்கு பெருமை பாராட்டுதலை, பெருமையை கொண்டு வரும் என்றால் அது சுயநீதி. ஆனால் கர்த்தர் பேர்ல ஜெபமும் வேத வாசிப்பும் நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கும் என்றால் அது தேவ நீதி. ஹல்லேலூயா. If you are edified through your prayers, ஓ ஜெபம் பண்ண, கர்த்தர் இன்னைக்கு என் குறைகளை உணர்த்தினார், நான் மனஸ்தாபப்பட்டு அழுது ஜெபம் பண்ணேன், நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் இந்த வெளிப்பாடுகளை கொடுத்தார், நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் இந்த வசனங்கள் எல்லாம் என் உள்ளத்துல நினைப்பூட்டினார். இதுதான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். உன் ஜெபத்தை குறித்தோ வேத வாசிப்பை குறித்தோ உன் கிறிஸ்தவ ஜீவியத்தை குறித்தோ மேட்டிமையும் பெருமையும் இருக்கும் என்றால் அங்கே தேவன் கண்டிப்பாக இல்லை. அது சுயநீதியிலே நின்று கொண்டிருக்கிறது. அதை உடைச்சி நொறுக்கு. ஆமென். சுயநீதியை தூக்கி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஓ பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல, இயேசுவை ஏற்றுக்கொள்ள முன்பாக நான் பரிசேயர் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டாதவன். ஹல்லேலூயா. எல்லா விஷயத்திலும் கற்று தேர்ந்த மனுஷன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. தேவனால் உண்டாகிற வாசிங்க, பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. 4வது வசனம். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால், மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால் நானும் வைக்கலாம். நானும் வைக்கலாம். வேறொருவர் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் யுத்த சேதனம்
விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஹல்லேலூயா. குற்றம் சாட்டப்படாதவன். அதே அதிகாரத்துல 9வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல். ஆமென். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்பட வேண்டும். நியாய பிரமாணத்தினால், அப்படி கவனிங்க, ஜெபம் பண்றது, வேதம் வாசிக்கிறது, சபைக்கு வர்றது, மற்ற எல்லா கடமைகளை செய்கிறதெல்லாம் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி. கட்டாயத்தினால் நீ செய்கிறதெல்லாம் என்னது? சுயநீதி. அது தேவன் அங்கீகரிக்கவில்லை. விசுவாசத்தினால் நீ எதை செய்கிறாயோ அதுதான் தேவ நீதி. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசித்து விசுவாசித்து விசுவாசித்து, விசுவாசம் தான் உன்னுடைய சுவாசமாக இருக்க வேண்டும். நீ ஜெபம் பண்ணியா, தேவன் ஒருவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் அவருடைய எக்ஸிஸ்டன்ஸை உணர்ந்து நீ ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் ஜெபம். தேவன் இருக்கிறார், ஏதோ ஆகாயத்துல சிலம்பம் பண்ற மாதிரி ஜெபம் பண்ணக்கூடாது. அவரோட கனெக்ஷன் இருக்கணும். அவர் இருக்கிறார். மைண்ட் ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி கர்த்தருடைய எக்ஸிஸ்டன்ஸ் என்னன்னு, தேவன் இருக்கிறவரை ஆவியிலே உயர்த்தி அவரோட கூட கனெக்ட் பண்ணு. அப்புறம் அவரோட கூட பேசு. யாரோட நீங்க பேசுவீங்க? யாரோட பேசுவீங்க? யாருமே இல்ல, வெறும் ரூம் இருக்கு. நீங்க பாட்டு பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வெறும் ரூமோட பேசினா என்ன அர்த்தம்? சம்திங் ராங். ஹல்லேலூயா. நான் வெறும் ரூமோட பேசியிருக்கேன். வீடியோவை பார்த்து, வீடியோ கேமராவை பார்த்து மெசேஜ் தனியாவே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அது வேற விஷயம். ஹல்லேலூயா. தனிமை. ஆனா நம்ம பேசுறதுக்கு யாரோட பேசணும்? யாராவது ஒரு நபர் இருந்தா அவங்கள பார்த்து பேசுறோம், அவங்களோட கனெக்ட் பண்ணி பேசுறோம். ஜெபமும் அப்படித்தான். வெறுமையா நீ பேசினா, அங்க ஆண்டவர் இல்லாம பேசினா வெறும் ரூம்ல பேசுறாங்க தான். தேவனோட கனெக்ட் பண்ணிட்டு பேசு. ஹல்லேலூயா. கனெக்ஷன் வரலையா? இயேசுவின் ரத்தத்தால் உன்னை கழுவு. பரிசுத்த ஆவியானவரை கூப்பிடு. அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கும்போது உனக்காக அவர் உனக்குள்ளிருந்து அவர் ஜெபங்களை ஏறெடுப்பார். அவரை சார்ந்து கொள். பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள். ஹல்லேலூயா. வேதம் வாசிக்க முடியலையா, ஒன்னும் புரியலையா, கடமைக்காக வாசிக்கலையா, பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள். இயேசுவின் ரத்தத்தால் உன்னை கழுவு. எல்லா தடைப்படுற அசுத்த ஆவிகள் எல்லாம் முறிந்து விடும். ஆவியானவரை சார்ந்து வேதத்தை வாசித்து பார், கண்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. வேதத்தில் உள்ள வெளிப்பாடுகள் கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படி செய்தால் விசுவாசத்தின் மூலமாக தேவனோட கனெக்ட் பண்றதுதான் தேவநீதி. இல்லாவிட்டால் நீ கிறிஸ்தவ கடமைகளை செய்கிறதெல்லாம் சுயநீதி. அதை சார்ந்து ஜீவிக்காதே. தேவன் உன்னை அறியவில்லை என்று சொல்லுவார். தேவன் நீ நீதிமான் அல்ல என்று சொல்லிவிடுவார். ஆமென். எதை சார்ந்து ஜீவிக்க வேண்டும்? விசுவாசத்தின் மூலமாக தேவனோடு இணைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் தேவ நீதி. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகினால் இவைகளை எல்லாம் மனதில் வைத்து செவியுங்கள். சுயநீதி உடையவர்களாக இல்லாமல் தேவ நீதி உடையவர்களாக இருங்கள். தேவன் உங்களிலே பிரியமுள்ளவராக இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனை சார்ந்து ஜீவிக்க கற்றுக்கொள். தேவனை சார்ந்து ஜீவிக்க. கடைசியாக ஒரு காரியத்தை, இதுதான் முக்கியமா நான் பேச வந்தேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஹல்லேலூயா, glory to God. நீங்க ஒவ்வொரு நியாயாதிபதியின் காலத்திலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிற காரியத்தை பாருங்க. ஹல்லேலூயா. personal connection with God. இரண்டாம் அதிகாரம் 10வது வசனத்துல வாசித்தீங்கன்னா, அக்காலத்திலே இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களோடு சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியைகளையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்தார்கள். ஆமென். பின்பு கர்த்தர் அவர்கள் என்ன செய்தாராம்?
சத்துருக்களிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். Hallelujah, glory to Jesus. கர்த்தர் 14வது வசனத்துல நியாயாதிபதிகள் எழும்ப பண்ணினார், அவர்கள் கொள்ளையர்களுடைய கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். Hallelujah. தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் Hallelujah, glory to God. ஒவ்வொரு நியாயாதிபதியை கர்த்தர் எழுப்புவார். அந்த நியாயாதிபதி இருக்கிற காலம் வரைக்கும் ஜனங்கள் ஒழுங்கா அடங்கி இருப்பாங்க. அந்த நியாயாதிபதிகள் மறித்த உடனே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் Hallelujah, glory to God. இஸ்ரவேல் புத்திரர் 3ஆம் அதிகாரம் 15 கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் ரட்சகனை எழும்ப பண்ணினார். Hallelujah. Oh, hallelujah, glory to God. 30வது வசனத்துல வாசித்தீங்கன்னா, அப்படியே அந்நாளிலே மோவாப் இஸ்ரவேலுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டது, அதனால் தேசம் 80 வருஷம் அமைதலாய் இருந்தது. ஹல்லேலூயா. 4வது அதிகாரத்தின் முதல் பகுதி, ஏகூத் இந்த நியாயாதிபதி மரணம் அடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஹல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு பாருங்க, ஒரு லீடர் இருக்கும்போது அந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் அடங்கி கீழ்பட்டு அந்த தேசம் அமைதலா இருக்கு. அந்த லீடர் மரித்த பிறகு என்ன ஆகுது? ஜனங்கள் எல்லாம் மறுபடியும் கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாப்பானதை செய்து கர்த்தருக்கு கோபத்தை மூட்டினார்கள். ஹல்லேலூயா. இன்றைய கிறிஸ்தவர்களும் அப்படித்தான். அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை சபை ஊழியர்கள் என்று சொன்னால் உங்களை ஒழுக்கத்திலே சரியான விதத்திலே நடத்த வேண்டியது சபையினுடைய கடமை. ஆமென். ஆனால் கிறிஸ்தவனுடைய கடமை நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே கர்த்தருக்குள்ளே வேரூன்றி கர்த்தருக்குள்ளே ஹல்லேலூயா, glory to God ஆழமாய் வேரூன்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். நிறைய பேர் பாருங்க, பர்சனலா ஆண்டவரை தெரிந்து கொள்ள மாட்டாங்க, பர்சனலா ஆண்டவரை சார்ந்து ஜீவிக்கிறதுல கர்த்தரோட கிருபையில நம்ம சபையில எப்படின்னு தெரியாது. மற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா they depend. அங்க தீர்க்கதரிசி இடத்துல ஓடலாமா, அந்த ஊழியக்கார இடத்துல ஓடலாமா, இந்த ஊழியக்கார இடத்துல ஓடலாமா, அங்கே ஓடலாமா, பல இடங்களுக்கும் ஓடி திரிந்து கர்த்தருக்கும் அவங்களுக்கும் ஒரு பர்சனல் ஐக்கியம், பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்லாமல், பர்சனல் தொடர்பு இல்லாததுனாலே சோதனை வரும்போது, பிரச்சனை வரும்போது அவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி சோரம் போய்விடுவார்கள். கர்த்தருக்குள்ளே அவர்களால் நிலைக்க முடியாது. ஆமென். Whether it is your spiritual leader or over leader, ஹல்லேலூயா, அவர்களுக்குள் அவங்களோட கூட இருக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அதான் சொல்றாரு, நான் உங்களோட கூட இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஹல்லேலூயா. நான் சமீபமா இருக்கும்போது மாத்திரம் அதுல உங்களை நடிக்காதீங்க, தூரமா இருக்கும் போதும் ரட்சிப்பு நிறைவேற நடுக்கத்தோடு நீ பிரயாசப்படணும். இட்ஸ் எவ்ரி இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சபை பொறுப்பு கிடையாது. சபை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும், ஊழியக்கார வழியை காண்பித்து கொடுக்க முடியும். ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்துவனும் பர்சனல் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாய பர்சனல் சேவியர். இட்ஸ் பர்சனல் ரிலேஷன்ஷிப், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங். தனிப்பட்ட விதத்துல தேவனோடு கூட உள்ள அனுபவம், தனிப்பட்ட விதத்துல தேவனோடு கூட உள்ள உறவு, தனிப்பட்ட விதத்துல தேவனோடு கூட உள்ள ஐக்கியம், இதுதான் உன்னை அசையாமல் நிலைத்திருக்க செய்யும். ஆமென். தனிப்பட்ட விதத்துல நீ தேவனை அறிந்து கொள்ளாவிட்டால் சோதனைகள் சூழ்நிலைகள் வரும்போது அவைகளிலே நீ சிக்கி விழுந்து முறிந்து போவாய். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பர்சனலாக தனிப்பட்ட விதத்துல தேவனோடு உள்ள உன்னுடைய உறவு எப்படி இருக்கிறது? எப்பா பார் ஊழியக்கார் கேட்கணுமா, சாம்பண்ணியா, வேதம் வசிங்களா, சபைக்கு ஏன் வரல, காலைல ஏன் வரல, சாயங்காலம் ஏன் வரல, உபவாச கூடத்துக்கு ஏன் வரல, ஆல் நைட் ப்ரேயருக்கு ஏன் வரல? இதெல்லாம் நோவு கொண்ட கிறிஸ்தவர்கள், ஆரோக்கியம் இல்லாத கிறிஸ்தவர்கள், தேவனோடு தங்களை இணைத்துக் கொள்ளாத கிறிஸ்தவர்கள், தேவனோட அந்யோன்யமான ஐக்கியம் இல்லாத கிறிஸ்தவர்கள், ஆரோக்கியம் இல்லாத கிறிஸ்தவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆமென். ஓ, ஊழியக்காரர் கேட்காவிட்டா ரொம்ப சந்தோஷம், ஏன் கேட்கல வரல எல்லாம் கேட்கலன்னா ரொம்ப சந்தோஷம். இப்படி கேட்டுதான் நம்ம வர வேணும்னு அவசியம் கிடையாது. உன்னுடைய தனிப்பட்ட உன்னுடைய உத்தரவாதத்தை, உன்னுடைய கடமையை செய்ய ஜாக்கிரதையாக இரு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
Praise the Lord, glory to God. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆகினால யார் வந்தாலும் வராவிட்டாலும், யார் அதிகாரம் நமக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், யார் விழுந்தாலும் எழுந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை. உனக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம் தொடர்பு துண்டிக்கப்படாதபடிக்கு நீதான் ஜாக்கிரதையாக இருந்து அதை காத்துக்கொண்டு அதில் பெருகவும் வளரவும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆமென். உன்னுடைய பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதை நோக்கி எழுப்பு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார். ஹல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கிற அனுபவத்துக்குள்ளாக வெளியையும் பொன்னையும் சார்ந்து ஜீவிக்காத, கர்த்தரை சார்ந்து மனுஷரையும் பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரையும் நம்பாத, சார்ந்து கொள்ளாத, கர்த்தரை சார்ந்து. உலக மாயைகள், சிற்றன்பங்கள், மயக்கங்கள், வசதிகள் இவைகளை சார்ந்திருக்காத, கர்த்தரை சார்ந்து. ஹல்லேலூயா, glory to God. சுய புத்தியை சாராது, கர்த்தரை சார்ந்து. சுய நீதியை சாராது, கர்த்தரை சார்ந்து. ஹல்லேலூயா, glory to God. ஹல்லேலூயா. உன்னை வழிநடத்தக்கூடிய ஹல்லேலூயா, glory to God அதிகாரங்களையும், ஹல்லேலூயா, glory to God, அல்லது தலைவர்களையோ சார்ந்து கொள்ளாமல் டிபெண்டன்ஸ், மனுஷரை எந்த விதத்துல சார்ந்து கொள்ளாம கர்த்தரை சார்ந்து நீ செயல்படுகிற மகனாய் மகளாய் மாறி. அது சோம்பேறித்தனம். தனியா ஜெபிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம். எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க சொல்லுவாங்க. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க எங்களுக்காக. டேக்கப்பா, ஊழியக்காரங்க உபவாசம் பண்ணி அவங்களுக்காக ஜெபிக்கணும். அது எப்படி? இவங்க தாங்க இஷ்டத்துக்கு வாழ்வார்கள். இவங்க ஜெபிக்கவே மாட்டாங்க. ஊழியக்கார ஜெபத்திலே வாழணும். ஹல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து வாழ ஜாக்கிரதையா. ஊராலா கபாராலா வஷதராலா கபாராலா வகராலா வௌதியா துரா காராலா வௌதியாராலா ஊராலா கபாராலா வதிகாராலா வஷதராலா கராலா வகராலா வௌதியா குரவ ஷிகாராலா வௌதியா துரிகாராலா ஊராலா மஹந்தரா கலுசியா துரா காராலா வௌதியா துரிகாராலா ஷிரமோதியா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தத்தினால். There is power, 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 wonder working power in the blood of the Lamb. There is power, 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 wonder working power in the precious blood of the Lamb. Why unde 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 அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, உங்க வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. Holy Ghost fire. அதை இப்போ தாரும் தேவா. பெந்தேகோஸ்தே நாளில் போல பெரிதான முழக்கத்தோடே வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும். வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும். பொழிந்திடும் வல்லமை
பொல்லாத ஆவி கட்டி சிலுவையில் அறைகிறேன் இயேசுவின் நாமத்தின் அதிகாரத்தில். ஓரால கபாராலவா கராலவா ஷகாராலவா இரவி ஷபதாரால கராவோகியா. In the mighty powerful name of my Lord Jesus Christ, we destroy the powers of darkness. We destroy the evil spirits, unclean spirit. I rebuke them in Jesus' name. எல்லா அசுத்த ஆவிகளை தேசத்திலிருந்து துரத்தி விடுவேன் என்ற கர்த்தருடைய வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அதிகாரத்தில் அசுத்த ஆவிகளை துரத்தி அடிக்கிறேன். நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துரத்தி அடிக்கிறேன். நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அதிகாரத்திலே துரத்தி அடிக்கிறேன். நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அதிகாரத்திலே துரத்தி அடிக்கிறேன். ஓராலா கபாராலா ஷதாராலா கபாராலா கபாராலா காராலா காராலா. I rebuke you, Satan, in Jesus' name. ஓராபாம முறைக்கு இயேசுவின் நாமத்தின் அதிகாரத்தினால் தாங்கடிக்கப்படும். ஓராலா கபாராலா fire, Holy Ghost fire, Holy Ghost fire. இயேசுவின் நாமத்தில் அக்கினியை போடுகிறேன். ஓராலா கபாராலா காராலா ஷதாராலா காராலா ஓதியா. In the mighty powerful name of Jesus Christ of Nazareth, let the strongholds of the enemy crumble down by the power in the name of Jesus. எல்லா அந்நிய வலைகளும் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உரிந்து போட்டு வெளியரங்கமான கோலமாக்கி வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவின் வெற்றியை சிறந்திருக்கிறார். ஓராலா கபாராலா காரா சத்துரியாலவா. உள்ளிருந்து பேசுகிற எல்லா அசுத்த ஆவிகளை சத்தத்தை கற்று அந்த அசுத்த ஆவிகளை கற்று அவைகளை அக்கறையாக்கி போடுகிறேன். நஸ்ரனாகிய இயேசுவின் நாமத்திலே வாதித்து அக்கினி கர்த்தருடைய நாமத்தினாலே அவளை ஓகாராலவா சங்கரித்து இல்பொருளாக்கி போடுகிறேன். ஓரி காராலவா. The mighty powerful name of Jesus Christ. துணிகரத்தின் ஆவிகளை கட்டில சித்தர இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஓ காற்று முகத்தடை முகத்தில் பறக்கடிக்கும் பதற்கொப்பா சிதறு போவதாக. ஓ சாசு கொடுக்கிற தைரியத்தை கொண்டு வருகிற அசுத்த ஆவி இயேசுவின் நாமத்தை கற்று unclean spirits கற்று இயேசு நாமத்தில் unclean powers கற்று இயேசு நாமத்தில். Mighty name of Jesus. Bind them in the name of Jesus Christ of Nazareth. Let them be bound once and for all. Hallelujah. Rakaralavaudya karalavo karalavausia tura karava. Urandera hasavutara krusava kura shagara guduna mahato kara shikara. Ura karala kadana mana hudana mana sigara lakava. Oh, hallelujah. Tip out you devil in Jesus' mighty name. Hallelujah. Urala karava. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள இரத்தத்தை ஒவ்வொரு மேலும் தெளிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவி என்ற வல்லமைக்கு ஒவ்வொருவரையும் கீழ்ப்படுத்துகிறேன். சபை முழுவதையும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒருமுகப்படுத்தி கீழ்ப்படுத்துகிறேன். இதற்கு விரோதமாய் செயல்படுகிற அனைத்து பேர் மீதும் கர்த்தருடைய கோபத்தினை ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். Hallelujah. The mighty name of Jesus. ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுவார். உராலா கபாராலா ஷதாராலா கராலா ஷியாராலா. The mighty powerful name of Jesus. சாசின் வல்லமைகளை கொண்டு சபைக்கு விரோதமாய் மேன்மை பெருமை பாராட்டுகிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே பெருக்கத்தை தோல்வியை கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் அவர்களை முறியடித்து ஜெயம் தருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அதிகாரத்திலே கர்த்தர் தம்முடைய வாயின் அக்கினியினால் சுவாசத்தினால் அவர்களை பட்சித்து போடுவீர்கள். அக்கினியினால் பதிலளிக்கிற தேவனாக இயேசுவே நீர் வெளிப்படுவீராக. நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இரத்த கோட்டைக்குள்ளே சபை மறுபடியும் வைக்க. எல்லா பொல்லாத ஆவிகளை சொக்கெடுத்து விரட்டிய mighty powerful name of Jesus Christ. Jesus Christ. Jesus. 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 The name above all names. Jesus Christ. சாசு கொடுக்கிற தைரியத்தை கொண்டு வருகிற சுத்த ஆவி. சுத்த ஆவி. ஓராலா காராலா பாதீராவா கட்டோட ஒளிந்து பாயசனா.
very pack of evil doers be dealt with by power in the name of Jesus Christ. Hallelujah. Hallelujah. ஒவ்வொரு பாதங்களுக்கும் அடிகளை உறுதிப்படுத்தி ஒவ்வொரு பாதங்களுக்கு கீழாக சாத்தானை கர்த்தர் நசுக்கி போடுகிறார். சமாதானத்தின் தேவன் நசுக்கி போடுகிறார். தலையை சர்ப்பங்களை தேவலை தீக்கிறோம். சத்துரின் சகல வல்லமையை தேர்கொள் ஒன்று ஒருவரையும் சேதப்படுத்தும் ஒழிப்போம். எல்லை முழுவதும் சுத்திகரிக்கப்படுவதா ஒவ்வொரு விசுவாசிகளை சுத்திகரிப்பு உண்டாவதா பரிசுத்தமாகுதல் உண்டாவதா உண்டாவதா பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள் ஏவர்கள் எல்லா அம்புகள் யாவையும் முறியடிக்கிறது உற்றாங்கடிக்கிறது கர்த்தருடைய அக்கினிகளை ஆத்தி போட்டு அவர்களை சுட்டடிக்கிறது ரதங்களை நிரப்பின அவர்களை சுட்டடித்து ஈட்டியை முறித்து வில்லை ஒற்றைக்கிற தேவனாகி கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். வில்லை ஒட்டிக்கிறோம், ஈட்டியை முறிக்கிறோம், ரதங்களை நிரப்பின அவர்களை சுட்டடிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அதிகாரத்தினால். ஓரலா கரலவ கரலவ ஷகரலவ கரலவோதியா காரலவோதியா ஊரமா காரலவ கர்த்தர் எழுந்தருளுவீராக. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. உங்களுடைய பாதத்திற்கு முன்பாக ஓடி போவார். ராகோராலோ மோகோரா சகல தூராகாரா. In the mighty name of Jesus Christ of Nazareth. Hallelujah. Oh, the mighty name of Jesus. பூமியில் எதை கட்டுகிறோம் அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கிறது. பூமியில் எதை கட்டவிழ்க்கிறோம் அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது என்று நீர் கொடுத்த அதிகாரத்தின்படியே சபைக்கு விரோதமாக ஊழியருக்கு விரோதமாக விசுவாசிகளுக்கு விரோதமாக போராடுகிற அசுத்த ஆவிகளின் கூட்டங்களை கட்டுகிறோம். அது பரலோகத்தில் கட்டப்படுவதாக. கட்டப்பட்டிருக்கிற தேவ ஜனங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டவிழ்க்கிறோம். அவர்கள் கட்டவிழ்க்கப்படுவார்களாக இயேசு கிறிஸ்துவுக்கு என்று காக்கப்படுவார்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Thank you Holy Ghost fire. கர்த்தருடைய அக்கினி பேசட்டும், கர்த்தருடைய வல்லமை பேசட்டும். கர்த்தருடைய அக்கினிக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியா எங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறீர் என்பதை விளங்கப்படும் வெளிப்படுத்தும் யுத்தம் செய்து சத்துருக்களை மடங்கடித்து எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனுடைய கரங்களை யுத்தங்களை ஒப்புக்கொண்டிருக்கிறோம். பிரபௌதராலகதுனமா சந்தராலகதுனமா அதிகராலபௌதியா இரந்தராலகதனமியா தூரக்கரலபௌதியா கருசியா லதூரபௌதரா கலூர அனியந்தரவக்கரபூஷியாரலவக்கரலவா ஹாலே லூரலபௌதியாம் துரி கரவா ஷீரவாரதிகள் தடைகளை நீக்குவீராக. வல்லமை விளங்க பண்ணுவீராக. நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. வந்தையாவதையும் ஆசீர்வதியும். தடைப்பட்டவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தாரும். ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்திலே கிறிஸ்து இயேசு கீழ்ப்படுத்துகிறோம். இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொண்டு கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். வாக்குத்தங்களை உரிமையாக்கி கொண்டு அந்த கால வல்லமைகளை மேற்கொண்டு கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென். பாஸ்டர் அஜித் Hallelujah, hallelujah. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகிற வெள்ளிக்கிழமை ஆன்லைன் பிரேயர் இருக்குது. சனிக்கிழமை மாலை சுத்திகரிப்பு கூட்டம் இருக்குது.